மத்தேயு 26 பார்க்க போகிறோம். முதலாவது யோவான் 18வது அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்க. அங்கே ஒரு புக் மார்க் வைங்க. யோவான் 18வது அதிகாரம். அடுத்து லூக்கா 22வது அதிகாரத்தில் ஒரு புக் மார்க் வச்சுக்கோங்க. அப்புறம் மார்க் 14 ஒன்று வச்சுக்கோங்க. அப்போ மத்தேயு 26க்கு வாங்க. ஏன்னா நிறைய இடம் பார்க்க போகிறோம், அதனால் இது பார்க்குறதுக்கு வசதியாக யோவான் 18, அப்புறம் லூக்கா 22, அப்புறம் மார்க்கு 14, இப்போ மத்தேயு 26க்கு வாங்க. மத்தேயு 26ல் 47லிருந்து 56 வரை உள்ள வசனங்கள் பார்க்க போகிறோம். அதாவது காட்டி கொடுத்தவனுடைய முத்தம், பெட்ரேயர்ஸ் கிஸ் என்ற தலைப்பின் கீழே பார்க்க போகிறோம். கொஞ்சம் லாங்காக இருக்கும் இந்த மெசேஜ், இருந்தாலும் பார்க்க வேண்டிய ஒரே தான் பார்த்துருவோம். ரெண்டாக பார்த்தா சரியாக வராதுன்னு சொல்லி ஒரே செய்தியாக பார்த்துடலான்னு சொல்லி. சரி, உங்களால் எளிமை நிற்க முடிந்தால் எளிமை நின்று நாம் எல்லோரும் இந்த வசனங்களை வாசித்து விட்டு இந்த செய்திக்குள்ளாக கடந்து சொல்லுவோம். மத்தேயு 26, 47லிருந்து 56 வரை வாசிப்போமா? அவர் இப்படி பேசுகையில் 12 ஒருவனாகிய யூதாஸ் வந்தான். அவனோட கூட பிரதான ஆசாரியரும் ஜனத்தின் மூப்பரும் அனுப்பின திரளான ஜனங்கள் பட்டயங்களையும் தடிகளையும் பிடித்து கொண்டு வந்தார்கள். அவரை காட்டி கொடுக்கிறவன், நான் எவனை முத்தம் செய்வேனோ அவன்தான், அவனை பிடித்து கொள்ளுங்கள் என்று அவர்களுக்கு அடையாளம் சொல்லியிருந்தான். உடனே அவன் இயேசுவினிடத்தில் வந்து, ரபி வாழ்க என்று சொல்லி அவரை முத்தம் செய்தான். இயேசு அவனை நோக்கி, சிநேகிதனே, என்னத்திற்காக வந்திருக்கிறாய் என்றார். அப்பொழுது அவர்கள் கிட்ட வந்து இயேசுவின் மேல் கை போட்டு அவரை பிடித்தார்கள். அப்பொழுது இயேசுவோடு இருந்தவர்களில் ஒருவன் கை நீட்டி தன் பட்டயத்தை உருவி பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனை காதர வெட்டினான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, உன் பட்டயத்தை திரும்ப அதன் உரையில் போடு. பட்டயத்தை எடுக்கிற யாவரும் பட்டயத்தால் மடிந்து போவார்கள். நான் இப்பொழுது என் பிதாவை வேண்டிக் கொண்டால் அவர் 12 லேகியோனுக்கு அதிகமான தூதரை என்னிடத்தில் அனுப்ப மாட்டார் என்று நினைக்கிறாயா? அப்படி செய்வேனானால் இவ்விதமாய் சம்பவிக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியம் எப்படி நிறைவேறும் என்றார். அந்த வேளையிலே இயேசு ஜனங்களை நோக்கி, கல்லனை பிடிக்க புறப்படுகிறது போல நீங்கள் பட்டயங்களையும் தடிகளையும் எடுத்துக்கொண்டு என்னை பிடிக்க வந்தீர்கள். நான் தினந்தோறும் உங்கள் நடுவிலே உட்கார்ந்து தேவாலயத்தில் உபதேசம் பண்ணி கொண்டிருந்தேனே, அப்பொழுது நீங்கள் என்னை பிடிக்கவில்லையே. ஆகிலும் தீர்க்கதரிசிகள் எழுதியிருக்கிற வசனங்கள் நிறைவேறும்படி இவைகளெல்லாம் சம்பவிக்கிறது என்றார். அப்பொழுது சீஷர்கள் எல்லோரும் அவரை விட்டு ஓடி போனார்கள். ஆமேன். அதாவது ஆங்கிலத்தில் ரொம்ப மோசமான ஒரு வார்த்தைன்னா ட்ரைட்டர். தமிழில் நம்ம அதுக்கு ஈக்குவலாக சொல்லணும்னா எட்டப்பேன், காட்டி கொடுக்குறவன். அதாவது யூதாஸ் காரியத்தை இங்கே காட்டி கொடுக்கக்கூடிய ஒரு யூதாஸ் காரியத்தாக இருக்கக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்குறோம். முதல்ல கொஞ்சம் ஒரு பேக்ரவுண்ட் மறுபடியும் சொல்லி கொடுத்துட்றேன். செவ்வாய்க்கிழமை ராத்திரியில் இருக்கிறோம். செவ்வாய்க்கிழமை சாயந்தரம் ஆண்டவர் சொன்னார், நம்ம பஸ்கா பண்டிகை கொண்டாடணும்னு சொல்லி சீஷர்கள் போனாங்க. பஸ்கா பண்டிகைக்கு ஆடை அடித்து அதெல்லாம் இது பண்ணி மேல் வீட்டு அறைக்கு வந்தாங்க. மேல் வீட்டு அறைக்கு வந்த உடனே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சீஷருடைய பாதங்களை கழுவுறாரு. கழுவுமோனே அப்போதான் யார், திருவிருந்துக்கு முன்னாடியே, அந்த ராப்போஜனம் பந்திக்கு முன்னாடியே யூதாஸ் கிளம்பி போயிடுறாரு. அதற்கு பின்பாக கர்த்தர் யோவான் 13லிருந்து 14, 15, 16 அவர்களுக்கு பரிசுத்த ஆவியை பற்றி சொல்லி கொடுத்து தான் போக போகிறதும் எப்படி இருக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு 17வது அதிகாரத்தில் பிரதான ஆசாரியர் ஜெபத்தையும் பண்ணி முடித்து விட்டு அவங்க எல்லாம் அங்கேருந்து கீழே இறங்கி கடந்து அப்படியே தேவாலயத்தின் வழியாக ஒரு பிஸியாக எல்லோரும் இருக்கும்போது அப்படியே மேலே ஒலிவமலை தோட்டத்துக்கு வந்தாச்சு. இங்கே ஒலிவமலை தோட்டத்துக்கு வந்த உடனே இப்போ 11 பேரில் 8 பேரை வாசலில் வைத்துட்டு 3 பேரை மட்டும் கூப்பிட்டு கொண்டு போய் அங்கே போய் அவர் ஜெபிக்கக்கூடிய ஒரு காரியம். அங்கே அவர் ஜெபித்து கொண்டு இருக்கும்போது 3 முறை சாத்தான் அவரோட சோதனை பண்ணக்கூடிய ஒரு காரியம். அந்த 3 முறையும் சாத்தானை அவர் ஜெயங்கொள்ளக்கூடியதாக ஜெபத்தில் வெற்றி பெற்றது பார்த்தோம். அப்போ ஆனால் இவங்க ஜெபிக்க வேண்டிய இந்த சீஷர்கள் என்ன பண்ணாங்க? தூங்கிட்டாங்க. ஏன்னா அவங்க பாவம் பெரிய லாங் டே வேறு. ஏன்னா இன்னும் இப்போ செவ்வாய்க்கிழமை ராத்திரியில் இருக்கிறோம். ஏன்னா இதிலேருந்து ஒரே அவங்களோட ஒரே இது காலையிலேருந்து போனாங்க, விருந்து சாப்பிட்டாங்க, அப்புறம் அதுக்கப்புறம் நடந்து வந்தாங்க, மேலே வந்தாங்க. அதனால் அவங்களுக்கு ரொம்ப டயர்டாகி போச்சு. அவங்க தூங்கிட்டாங்க. ஆண்டவர் சொன்னார், எப்போ 1 மணி நேரமாவது நீங்கள் விழிச்சிருந்து ஜெபிக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லி கேட்டார். ஆனாலும் அவங்க அது பண்ணாமல் தூங்கிட்டாங்க. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு? அவர் அங்கே ஜெபம் பண்ணி எல்லாம் முடித்து அவர்களை எதிர்நோக்க ஆயத்தமாக இருக்கிறார்.
ஏன்னா 47வது வசனத்தில் அவர் இப்படி பேசுகையில் என்ன சொன்னார்? 45, 46வது வசனம் பாருங்க. பின்பு அவர் தம்முடைய சீஷரிடத்தில் வந்து, இனி நித்திரை பண்ணி இளைப்பாருங்கள், இதோ மனுஷகுமாரன் பாவிகளுடைய கைகளில் ஒப்பு கொடுக்கப்படுகிற வேளை வந்தது. எப்படி? பாவிகளின் கையில் ஒப்பு கொடுக்கக்கூடிய வேலை வந்தது. என்னை காட்டி கொடுக்கிறவன் இதோ வந்து விட்டான். அப்ப ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பார்க்கிறாரு, என்னை காட்டி கொடுக்கிறவன் வரப்ப வந்து விட்டான் என்று சொல்லக்கூடியதா அவர் இதை சொல்லி இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே 47வது வசனம் பாருங்க. பன்னிருவரில் ஒருவனாகிய யூதாஸ் வந்தான். யூதாஸ் காரியத்தை குறித்து சொல்லும்போது வேத வசனத்தில் பார்த்தீங்கன்னா பன்னிருவரில் ஒருவனாகிய யூதாஸ், இது ஒரு நேரத்தில் பார்க்கும்போது நம்ம எதுக்காக இப்படி எழுதப்பட்டிருக்கிறது? பன்னிருவரில் ஒருவனாகிய, அதாவது ஒரு வகையில் ஆச்சரியமான ஒரு வகையில் கூட 12 பேரில் ஒருத்தன்ப்பா. எப்படி 12 பேரில் ஒருத்தன்? அதாவது இது எல்லாம் நடந்து முடிந்ததுக்கு அப்புறம் தான் வேத வசனம் எழுதப்பட்டது. மத்தேயுவா இருக்கட்டும், மார்க்கா இருக்கட்டும், லூக்கா, யோவான் எல்லாரும் எழுதின என்ன, இதெல்லாம் நடந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்த பின்பு தான் அவங்க இந்த சுவிசேஷ நூல்கள் எழுதினாங்க. அப்போ கூட அவங்க என்ன எழுதலை? யூதாஸை காட்டி கொடுத்த யூதாஸ்ன்னு எழுதலை. கர்த்தருடைய ஒரு இது பாருங்க, எவ்வளோ அழகா பரிசுத்த ஆவியானவர் எவ்வளோ அழகா அதை எழுத வைக்கக்கூடவராக இருக்காரு. பன்னிருவரில் ஒருவனாகிய, நீங்க பார்த்தீங்கன்னா மார்க் 14வது அதிகாரத்தில் 10வது வசனம் பாருங்க. அப்பொழுது பன்னிருவரில் ஒருவனாகிய 20வது வசனம் பாருங்க. அதே இதுல அவர் பிரதியுத்தரமாக, என்னுடனே கூட தாளத்தில் கையிடுகிறவனாகிய பன்னிருவரில் ஒருவனாகிய, அதே அதிகாரத்தில் 43வது வசனம் வாசிங்க. உடனே அவர் இப்படி பேசுகையில் பன்னிருவரில் ஒருவனாகிய யூதாஸ். நீங்க லூக்கா 22:3, அப்பொழுது பன்னிருவரில் ஒருவனாகிய யூதாஸ். இங்க 47வது வசனத்துல என்ன பார்க்கணும்? பன்னிருவரில் ஒருவனாகிய யூதாஸ் காது. ஏன்னா அவங்க இன்னும் அவனுக்கு ஒரு டீசெண்டாக ஒரு மரியாதை கொடுக்கக்கூடியதான் எழுதுகிறாங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் எழுதப்பட்ட நிறைய நூட்கள் இருக்கிறது. அதாவது வேத வசனம் இல்லாமல் வேறவங்க எழுதினவங்கெல்லாம் இருக்கிறது. அதில் பார்த்தீங்கன்னா த ஸ்டோரி ஆஃப் ஜோசப் ஆஃப் அரமத்தியா என்று சொல்லக்கூடிய ஒரு புஸ்தகத்தில் சொல்லும்போது அங்கே என்ன சொல்கிறாங்க? யூதாஸ் காரியத்தை மாதிரி ரொம்ப மோசமான ஒரு துரோகி, அவனை மாதிரி ஒருத்தன் ஆளே கிடையாது. அவன் யாரு? காய்பாவுடைய சகோதரனுடைய பையன். முதல்ல இருந்தே அவன் உள்ள ஆளை வச்சு அவனை வேணும்னே உள்ளே அவன் வேலை காட்டி கொடுக்கறதுக்காக இப்படி ஏமாத்துக்காரனாக முதல்ல இருந்தே வளர்க்கப்பட்டவன் என்று சொல்லக்கூடியதாக அவனை பற்றி யூதாஸ் காரியத்தை குறித்து ரொம்ப கேவலமாக எழுதப்பட்ட ஒரு காரியம் பார்க்குறோம். இன்னொரு ஃபன்னி ஸ்டோரி பார்த்தீங்கன்னா இந்த ஆக்ட்ஸ் ஆஃப் பைலட் என்று சொல்லக்கூடிய ஒரு புஸ்தகம். இந்த பிலாத்தனோட புஸ்தகத்தில் இது ரொம்ப எழுதப்பட்டிருக்கு. என்ன எழுதியிருக்குன்னா, யூதாஸ் காரியத்தை காட்டி கொடுத்துட்டு ரொம்ப அப்படி சோர்வாக வீட்டுக்கு போனாராம். வீட்டுக்கு போகும்போது அவங்க மனைவி சிக்கன் பொரிச்சிட்டு இருந்தாங்களாம். எதுக்கு நீ இப்போ சோகமாக இருக்க அப்படின்னு மனைவி கேட்டாங்களாம். இல்லை, இயேசு கிறிஸ்துவன் அந்த மாதிரி காட்டி கொடுத்துட்டேன் அப்படின்னு. அவர் வேற உயிரோடு வருவேன்னு சொல்லிட்டாரு, அதனால் எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொன்னானா. அப்போ அவங்க ஒய்ஃப் சொன்னாங்களாம், நான் பொறிச்சிக்கிட்டு இருக்க சிக்கன் உயிரோடு எழுந்திரிச்சு வந்தா வேணா அவர் உயிரோடு வருவார் அப்படின்னு சொன்ன உடனே அந்த பொறிச்சிட்டு இருந்த சிக்கன் அப்படி உயிரோடு ஓடி வந்துருச்சான். இப்படியெல்லாம் எழுதியிருக்கிறாங்க நிறைய கதைகள். அதனால் அவன் பயந்து போய் அதுக்கப்புறம் போய் செத்து போயிட்டான். அதாவது அவனை எவ்வளவு கேவலமாக எவ்வளவு மோசமாக சொல்ல முடியுமோ அந்த மாதிரி வெளியே சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் வேத வசனம் பாருங்க, எப்பொழுதுமே அவனை என்ன பன்னிருவரில் ஒருவனாகிய, என்ன எங்களால் நம்ப முடியல, எங்கள் கூட இருந்த ஒருத்தன் அப்படின்னு சொல்லக்கூடியதா ஒரு காரியம் பாருங்க. என்ன பார்த்தீங்கன்னா யோவான் 13வது அதிகாரத்தில் 30வது வசனத்தில், அவன் அந்த துணிக்கையை வாங்கின உடனே புறப்பட்டு போனான். அப்பொழுது ராக்காலமாயிருந்தது. இதற்கு அப்புறம் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு? ராப்போஜன பந்தி என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை சொல்லி கொடுத்தாரு. என்னுடைய சரீரம் என்னுடைய ரத்தம்னு சொல்லக்கூடிய காரியம். யூதாஸ் காரியத்து இதில் கலந்து கொள்ளலை. நல்லா கவனிங்க, நம்ம பந்தியில் கலந்து கொண்டோம். நம்ம இப்போ திருவிருந்துன்னு கூப்பிட்றோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ராப்போஜன விருந்துன்னு சொல்லி கொடுத்தாரு. அதில் யூதாஸ் காரியத்து கலந்து கொள்ளவே இல்லை. ஏங்கிறது பின்னோடி இன்னொருக்க பார்ப்போம். ஏன்னா நீங்கள் மத்தேயு இதில் 14 பாருங்களேன்.
அப்பொழுது 12 ஒருவனாகிய யூதாஸ் காரியோத்து என்பவன் பிரதான ஆசாரியரிடத்திற்கு போய் நான் அவரை உங்களுக்கு காட்டி கொடுக்கிறேன். நான் அவரை உங்களுக்கு காட்டி கொடுக்கிறேன், நீங்கள் எனக்கு என்ன கொடுக்கிறீர்கள் என்றான். என்ன கொடுக்கிறீர்கள் என்று கேட்டான். அவர்கள் அவனுக்கு 30 வெள்ளிக்காசை கொடுக்க உடன்பட்டார்கள். அது முதல் அவன் அவரை காட்டி கொடுப்பதற்கு சமயம் பார்த்து கொண்டிருந்தான். இப்ப அவன் என்ன சமயம் பார்த்து கொண்டே இருக்கிறான். நம்ம பார்த்த மாதிரி லூக்கா 22வது அதிகாரத்தில் 3வது வசனத்தில் என்ன, சாத்தான் அவனுக்குள்ள புகுந்தான் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். இங்கே என்னன்னா இந்த இடத்துல பார்க்கும்போது இந்த யூதாஸ் காரியத்தும் இயேசு கிறிஸ்து என்று சொல்லக்கூடிய 2 பேரை பார்க்கும்போது என்ன, இயேசு கிறிஸ்து எருசலேமிலிருந்து வந்த ஒரு உன்னதமான ஒரு மனித குலத்திற்கு ஒரு பயங்கரமான ஒரு ஆசீர்வாதமான ஒரு மனுஷனும், காரியோத்து என்கிற பட்டணத்திலிருந்து வந்த ஒரு மோசமான எட்டப்பனும் சந்திக்கக்கூடிய ஒரு வேலையாக இருக்குது. ஒரு பட்டணத்துக்கு எப்படி மரியாதை இருக்குது பாருங்கள். எருசலேம் என்று சொல்லும்போது எப்போதுமே பரிசுத்த நகரம் என்று சொல்லக்கூடியதாக இருக்கிறது. காரியோத்து அப்படின்னா இஸ்காரியோத்துனா காரியோத் என்கிற பட்டணத்திலிருந்து வந்த யூதாஸ்ன்னு அர்த்தம். யூதா காரியோத் என்கிற பட்டணத்திலிருந்து வந்தவன். அவன் பேர் நம்ம எல்லாம் போடுறோம்ல, மதுரை கண்ணன்னா அப்படின்னா என்ன அர்த்தம், அவர் பேர் கண்ணன், அவன் மதுரையிலேருந்து வந்தவர். அதே மாதிரி தான் யூதாஸ் காரியோத்துனா காரியோத் பட்டணத்திலிருந்து வந்த யூதா, அதான் அவன் பேர். சரியா? இப்போ ரெண்டும் பாருங்கள் எவ்வளோ பெரிய கான்ட்ராஸ்ட் பாருங்கள். ஒரு பரிசுத்த நகரமாகிய எருசலேம், இங்கே காரியோத் பட்டணத்தில் ஒவ்வொரு பட்டணத்திலேருந்து எப்படிப்பட்ட ஆளுங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்குது பாருங்கள். இப்போ இவங்க எல்லாம் மேலே வந்தாச்சு. என்ன, யூதாஸ் காரியத்துக்கு தெரியும் என்ன இங்கே தான் இருப்பார், இயேசு கிறிஸ்து இந்த கெத்சமனே பூங்கால தான் இருப்பார் அப்படின்னு சொல்லி. ஏன்னா இங்கே யாரும் இருக்க மாட்டாங்க, ஏன்னா கோயில் எல்லாம் இது நடக்குது, பஸ்கா பண்டிகை நடக்குது. அதனால் எல்லாரும் ரொம்ப ரொம்ப பிரதானமாக எல்லாம் பெரிய கூட்டம் அதெல்லாம் இருக்கும். அதனால் நம்ம இவர் இங்கே தனித்திருப்பார், இவரை காட்டி கொடுத்து விடலாம் என்று சொல்லி அங்கே கூப்பிட்டு வரக்கூடிய ஒரு ஆளாக வர்றான். இப்ப 47வது வசனம் மறுபடியும் பாருங்க. 12 ஒருவனாகிய யூதாஸ் வந்தான். அவனோட கூட யார் வர்றா? பிரதான ஆசாரியரும் ஜனத்தின் மூப்பரும் அனுப்பின திரளான ஜனங்கள் பட்டயங்களையும் தடிகளையும் பிடித்து கொண்டு வந்தார்கள். இதுல நீங்க இன்னொரு விவரம் பார்க்கணும். அதனாலதான் யோவான் 18வது அதிகாரத்துல 3வது வசனம் பாருங்க. யூதாஸ் போர் சேவகரின் கூட்டத்தையும் போர்ச்சேவகரின் கூட்டத்தையும் பிரதான ஆசாரியர் பரிசேயர் என்பவர்களால் அனுப்பப்பட்ட ஊழியக்காரரையும் கூட்டிக் கொண்டு பந்தங்களோடும் தீவட்டிகளோடும் ஆயுதங்களோடும் அவ்விடத்திற்கு வந்தார்கள். அப்ப என்னன்னா இங்க நம்ம பார்க்கும்போது பிரதான ஆசாரியர் சீஃப் பிரீஸ்ட் என்று சொல்லக்கூடிய அவரு, அவங்க காவலாளிகள் மற்றும் மூப்பர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆள்கள், அது போக யாரு, சதுசேயர்கள், பரிசேயர்கள், ஏன்னா இவங்க பூரா எல்லாரும் சேர்ந்து வரக்கூடிய ஒரு பெரிய கூட்டமாக வர்றாங்க. ஏன்னா நம்ம பார்க்கும்போது பார்க்குறோம் பிரதான ஆசாரியருடைய போர் சேவகனுடைய காது வெட்டப்படுது. ஏன்னா பிரதான ஆசாரியர் கூட எப்பவும் வரக்கூடியவன் அவன். அப்போ என்ன, எல்லாரும் சேர்ந்து இங்கே ஒரு பெரிய கூட்டம் வர்றாங்க. இங்கே யூதாஸ் காரியத்தோடு சேர்ந்து யோவான் 18வது அதிகாரம் 3வது வசனம்னா போர் சேவகருடைய கூட்டத்தையும் என்று சொல்லக்கூடியதான். இந்த போர் சேவகர் கூட்டம் அப்படின்னு சொல்லும்போது அங்கே ஸ்பேரா என்று சொல்லக்கூடிய கிரேக்க மொழி பதம் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு. த ரெஜிமெண்ட் என்று சொல்லக்கூடியதான். அதாவது லீஜன் என்று சொல்லுறது பார்த்தீங்கன்னா ரோமாபுரியில் லீஜன் சொல்லி சொன்னால் 6000 போர் சேவர்கள் சேர்ந்தது தான் ஒரு லேகியோன் இல்லை லீஜன் சொல்லுவாங்க. இன்றைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம இராணுவத்தில் அதே மாதிரி தான் ஒரு லீஜன், ஒரு பட்டாலியன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அதுனா ஒரு 600 பேர், 6000 பேர், அந்த மாதிரி தான். 100க்கு அதிபதி, 1000க்கு அதிபதி, அந்த மாதிரி தான் இருக்கும். ரோமாபுரியில் 6000 பேர் இருந்தால் லீஜன். அதில் ஸ்பேரா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1/10 ஆஃப் லீஜன், 10ல் 1 பங்கு. அப்படின்னா எவ்வளோ சோல்ஜர்ஸு? 600 போர் சேவகர்கள். இயேசு கிறிஸ்துவை கெத்சமனே பூங்கால கைது பண்ண வரும்போது கூட வந்த போர் சேவகர்கள் எத்தனை பேர்? 600 பேர். இது போக பிரதான ஆசாரியர், அவங்களுடைய ஆளுங்க, இது சதுசேயர்கள், பரிசேயர்கள், சீஃப் பிரீஸ்ட் என்று சொல்லக்கூடிய மூப்பர் எல்லாரும் சேர்ந்து வர்றாங்க. ஏறக்குறைய ஒரு 1000 பேர் வர்றாங்க கைது செய்ய. ஏன்னா நம்ம எப்பயுமே இதை கவனம் இல்லை. நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், இயேசு கிறிஸ்து உட்கார்ந்துருக்கிறாரு, வெளியே 8 பேர் உட்காந்துருக்காங்க, கூட 3 பேர் இருக்கிறாங்க. ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு வாங்க போவோன்னு வர்றாரு. வரும்போது எவ்வளோ பேர் வர்றாங்க?
தீவெட்டிகள், பந்தம் எல்லாம் வச்சு, கட்டை, உருளை, ஆயுதம் எல்லாம் வைத்து ஏறக்குறைய ஒரு 1000 பேர் வர்றாங்க கைது பண்ண இயேசு கிறிஸ்துவ. கொஞ்சம் இல்லை, 1000 பேர். சிந்திச்சு பாருங்களேன். 1000 people, நியர்லி 1000 people கைது செய்ய, இயேசு கிறிஸ்துவ கைது செய்ய எல்லாரும் சேர்ந்து வர்றாங்க. இங்க வந்து என்ன, அவரை எப்படியாவது பிடிச்சு கொலை செஞ்சிடணும். ஏன்னா ஏற்கனவே இவங்க ட்ரை பண்ணாங்க. யோவான் 7வது அதிகாரத்தில் என்ன பண்ணாங்க, கோயிலில் இருந்த போர்ச்சேவர்கள் அனுப்பிச்சாங்க, கோயில் காவலாளிகள் அனுப்பிச்சாங்க. அவங்க போய் கைது பண்ண போயிட்டு திரும்ப வந்துட்டாங்க. என்னடா அப்படின்னா, நாங்கள் இது வரைக்கும் இப்படி ஒரு மனுஷன் பேசி நாங்கள் கேட்டதில்லை அப்படின்னு அவங்களே சொல்லிட்டாங்க. அதனால இப்போ என்னாச்சு, இந்த தடவை இவர் எப்படி மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லி இவங்க ரோமாபுரியில் உள்ள ரோமாபுரி சோல்ஜர்ஸை கையில் எடுத்துக்கிட்டாங்க. எப்படின்னா, பிலாத்துட்ட போய் பிலாத்தை கன்வின்ஸ் பண்ணிட்டாங்க. யாரு? ஏன்னா ஏற்கனவே இப்போ இயேசு கிறிஸ்து பதிலாக யாரை வெளிவிட போகிறாங்க? பரபாசை விட போகிறாங்க. பரபாஸ் யாரு? இஸ் எ இன்சர்க்ஷனிஸ்ட், அதாவது ஒரு கிளர்ச்சியாளர். அவன் வந்து ஆயுதங்களை கொண்டு போராடக்கூடிய ஒரு ஆள். இப்போ அவனை நீங்கள் வந்து அவனை மாதிரியே இந்த இயேசு கிறிஸ்துன்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் தான் ராஜாங்கிறாரு. ஏன்னா பிலாத்து என்ன கேள்வியை கேட்குறாரு, நீ ராஜாவா? ஏன்னா யூதர்களுக்கு ராஜான்னு சொல்லி ஒருத்தர் வந்துட்டாரு, இதை விட்டா ரோமாபுரியில் பிரச்சனை ஆயிரும், அதனால நீங்க வந்து இவனை கைது பண்ணி உள்ள வைக்கணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணதுனால இப்போ அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அவங்க ஒரு 600 பேர் அனுப்பிச்சிட்டாங்க. இப்போ பிலாத்து வந்து என்ன உள்ள வந்துட்டாரு, இவர் எப்படியாவது கைது பண்ணணும் அப்படின்னு சொல்லுவதற்கு இவர்களும் சேர்ந்து வந்துட்டாங்க. இப்போ என்ன, இது எல்லாம் சேர்ந்து இப்போ இயேசு கிறிஸ்துவை கைது பண்ண வர்றாங்க. சிந்திச்சு பாருங்களேன். ஒரு பரிசுத்த தேவனை, ஒரு பாவம் அறியாத அவரை தேவனை, அவர் பாருங்க, அப்படிப்பட்ட ஒரு தேவனை, ஒரு பாவமே இல்லாத கரங்களை ஒரு பாவியான மனுஷன் கையை கட்டுறான், அவரை அடிக்கிறான், தாடியை பிக்கிறான், எச்சக்காரி துப்புறான். எப்படி? அதனால தான் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, இது பாவிகளின் கைகளில் ஒப்பு கொடுக்கப்படக்கூடிய ஒரு காலம், அவங்க என்னை கைது பண்ண வர்றாங்க அப்படின்னு சொல்லி எதிர்த்து போறாரு. ஏறக்குறைய ஒரு 1000 பேருக்கு மேலே வந்து நிற்கக்கூடிய ஒரு திரளான கூட்டம். சரியா? ஏன்னா இந்த கூட்டத்தில் நீங்கள் யாருங்கிறத பார்க்க போகிறோம். அந்த கடைசியில் முதலாவது ஒரு கூட்டம் யாரு? ஒரு பொய்யான சீஷன், ஃபால்ஸ் டிசைபிள். யாரு? யூதாசு. என்ன பண்றாரு? 48வது வசனம் பாருங்க. அவரை காட்டி கொடுக்கிறவன் நான் எவனை முத்தம் செய்வேனோ அவன்தான், அவனை பிடித்துக் கொள்ளுங்கள் என்று அவர்களுக்கு அடையாளம் சொல்லி இருந்தான். என்ன ஒரு கொடுமை பார்த்தீங்களா? இங்க காட்டி கொடுக்கறதுக்கு எத்தனையோ வழி இருக்கு, காட்டி கொடுக்கறதுக்கு எவ்வளவோ காரியம் இருக்கு. ஆனா எதனால காட்டி கொடுக்குறான்? முத்தத்தினால காட்டி கொடுக்குறான். எப்படி? சிந்திச்சு பாருங்க ஒரு நிமிஷம். நீங்க ஏதாவது ஒரு வகையில் காட்டி கொடுத்துருக்கலாம். முத்தம் என்பது என்ன? ஒரு அன்பின் அடையாளத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு காரியம். அப்போ எவ்வளவு ஒரு வக்கிரமமான, எவ்வளவு ஒரு ரெச்சர்ட் பர்சன், அவ்வளவு ஒரு மோசமான ஒரு ஆளாக இருக்கிறத பார்க்க முடியுதா? அவனுக்குள்ளே எவ்வளவு ஒரு கீழ்த்தரமான, எவ்வளவு மோசமான ஒரு ஆளாக இருக்க முடியும்? என்ன பண்ணுறான்? முத்தம் வந்து என்ன? அதாவது ஒரு சொல்லக்கூடிய எல்லா ஒரு அன்பின் வெளிப்பாடு என்று சொல்லக்கூடியதாக ஒரு முத்தம் அப்படின்னு சொல்லும்போது ஒருத்தருக்கு கனம் பண்ணக்கூடியதாக. இப்போ நீங்கள் வந்து ஒருத்தரை இது பண்ணும்போது நீங்கள் வந்து ஒரு அன்பு செலுத்துறீங்க அப்படிங்கிறக்காக ஒரு முத்தம். பண்டைய காலங்களில் நீங்கள் வந்து ஒரு பெரிய ஆளை வந்து போய் பார்த்தீங்கன்னா, அவங்க கையை நீட்டினாங்கன்னா கையில் வெளிப்பக்கம் முத்தம் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய கனம் வேறு மாதிரி. ஒரு சிலருக்கு உள்ளங்கையில் முத்தம் கொடுக்கறது. ஒரு அடிமையாக இருந்தால் என்ன, பாதத்தில் முத்தம் கொடுப்பாங்க, கீழே விழுந்து பாதத்தில் தான் முத்தம் கொடுப்பாங்க. பிரஸ்குனாயோ, ஆராதனை என்பதற்கு என்ன அர்த்தம்? பிரஸ்குனாயோ என்கிற கிரேக்க மொழிக்கு என்ன அர்த்தம்? நான் தரை மட்டும் என்னை தாழ்த்தி உம்முடைய பாதத்தில் முத்தமிடுகிறேன். இதுதான் ஆராதனைங்கிற அர்த்தம். வர்ஷிப்புங்கிறது வார்த்தைக்கு கிரேக்க மொழி பதம் பிரஸ்குனாயோ. பிரஸ்குனாயாக்கு என்ன அர்த்தம்? நாம் என்னை சாஷ்டாங்கமாக தரை மட்டும் தாழ்த்தி உம்முடைய பாதத்தில் முத்தமிடுகிறேங்கிறது தான். அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இங்கே வந்து அவ்வளவு தூரம் முத்தம் கொடுக்குறது. இங்கே இவன் வந்து யூதாஸ் வந்து என்ன பண்ணுறாரு, அவருடைய கன்னத்தில் முத்தம் எடுக்கிறதுங்கிறது வந்து சீக்கில் முத்தம் கொடுக்கறது ஒரு அஃபெக்ஷனை காட்டக்கூடிய ஒரு காரியம். ஆனால் இங்கே வந்து இவர் என்ன பண்ணுறாரு,
ஒரு காட்டி கொடுப்பதற்கு, எதுவுமே இல்லாத ஒரு வகையில், அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் உள்ள ஒரு இன்டிமசி என்று சொல்லக்கூடிய அப்படி ஒரு உறவுகளான ஒரு அடிப்படையில் உள்ளதை எடுத்துக்கொண்டு போய் என்ன பண்ணுறாரு, அதை காட்டி கொடுப்பதற்கு அடையாளமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு காரியம். நீங்கள் எசேக்கியேல் 13:19 இல்லை ஆமோஸ் 8:6 இதெல்லாம் எப்படி அவர்கள் தேவனுக்கு எதிராக காரியங்கள் செய்கிறாங்க என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம். அது மாத்திரமல்ல, 49வது வசனம் பாருங்க. உடனே அவன் இயேசுவினிடத்தில் வந்து ரபி வாழ்க என்று சொல்லி அவரை முத்தம் செய்தான். ஆனா என்னன்னா, அவன் முத்தம் செய்தான்னா தொடர்ந்து முத்தம் கொடுத்து கொண்டே இருந்தான். ரபி, போதகரே போதகரே என்று சொல்லக்கூடியதாக. ஏன்னா இங்க ஒரு ரொம்ப ரொம்ப அன்போடு அப்படியே கட்டி அரவணைச்சு, அவன் ரபி ரபின்னு உங்களை பார்க்கலவே, நான் பார்த்தது ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி. முந்தின நாள் தான் ராத்திரி தான் சாப்பிட்டு போயிருக்கான், விருது சாப்பிட்றதுக்கு முன்னாடி தான் போனான். என்ன போயிட்டு அவரை என்னமோ இதுவரைக்கும் காணாதவர்களை காத்தது போல. இந்த ரபி என்று போதகர் என்று சொல்லும்போது, போதகருக்கு ஒரு டீச்சருக்கு முத்தம் கொடுக்கறது எப்படின்னா, அவர் கொடுத்தாதான், அவர் அனுமதிச்சாதான் கொடுக்கணும், இல்லைன்னா கொடுக்கக்கூடாது. முதல்ல அவர் தான் கொடுக்கணும், அதுதான் வழக்கம். ஆனால் இவன் என்ன பண்ணுறான், போய் அவரை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறான். முத்தம் கொடுக்கும் போதும் ஆண்டவர் என்ன சொல்றார் பாருங்க, லூக்கா 22 பாருங்க. இயேசு அவனை நோக்கி யூதாசே முத்தத்தினாலேயா மனுஷகுமாரனை காட்டி கொடுக்கிறாய் என்றார். நீங்க யோசிச்சுப்பா, ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். யூதாஸ் வர்றான், ஓடி கட்டி பிடிச்சி போதகரே போதகரே அப்படின்னு முத்தம் கொடுக்குறான். இப்போ காதில் ஆண்டவர் சொல்கிறாரு, ஏண்டா மனுஷகுமாரனை முத்தத்தினாலே காட்டி கொடுக்குற அப்படின்னு சொல்கிறாரு. அப்போவா திருந்திருக்கணுமே. யோசிச்சு பாருங்களேன். எனக்கு தெரிஞ்சு இப்போவும் யூதாஸ் காதில் இதுதான் ஒழிச்சுக்கிட்டே இருக்கும். பாதாளத்தில் உட்காந்துருக்கவங்க காதில் கடைசியாக கர்த்தர் சொன்ன வார்த்தை தான், ஏடா முத்தத்தினாலேயா என்னை காத்தி கொடுக்குற, இப்போ சொல்ல செய். அவன் நித்திய காலத்துக்கு அதுதான் கேட்டுட்ருக்கான் அவன் காதில். யோசிச்சு பாருங்களேன். சொல்கிறாரு, நீ முத்தத்தினால காட்டி கொடுக்குறேன்னு. ஆனாலும் என்ன பண்ணல, அவனை அதை மாற்றவே இல்லை. நீங்க மார்க் 14:45 பாருங்களேன். அவன் வந்தவுடனே அவர் அண்டையில் சேர்ந்து ரபி ரபி என்று சொல்லி அவரை முத்தம் செய்தான். ரபி ரபி என்று சொல்லி, அதாவது சொல்லிக்கிட்டே அவரை மாறி மாறி முத்தம் செய்யக்கூடிய ஒரு காரியம். சும்மா ஏதோ ஒரு தடவை முத்தம் கொடுத்துட்டு இது பண்ணல. ஏன்னா ஏற்கனவே என்ன சொல்லி வச்சிருந்தா, முத்தம் கொடுக்கறது யாரோ அவங்க தான் அவனை கைது பண்ணிருங்க. அதனால அவன் he wanted to make doubly sure. அதனால என்ன பண்றான், கட்டி பிடிச்சி ரபி ரபி போதகரே போதகரேன்னு முத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறான். நமக்கு நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஒரு காட்டி கொடுக்குறவனை பார்த்தாலே நமக்கு ஏறும். இன்னைக்கு நீ எட்டப்பன்ற சொல்கிற காரணம் என்ன தமிழில்? ஏன்னா அவங்க காட்டி கொடுத்ததுனால தானே. நீதிமொழிகளில் பார்த்தீங்கன்னா, நீதிமொழிகள் 27:6 பாருங்களேன். சிநேகிதன் அடிக்கும் அடிகள் உண்மையானவைகள், சத்துரு இடும் முத்தங்களோ வஞ்சனை உள்ளவைகள். எப்படி? சத்துரு இடும் முத்தங்களோ வஞ்சனை உள்ளவைகள். எதிரி கொடுக்குற முத்தம் என்ன? வஞ்சனை. அதனால தான் 2வது சங்கீதம் 12வது வசனத்தில் கர்த்தரை சொல்லும்போது, தீர்க்க தரிசனமாக சொல்லும்போது என்ன சொல்லுது? குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்தீர்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும். என்ன? நீ குமாரன் கோபப்படாம நீங்க அவரை முத்தம் செய்யுங்க. ஆனா இவன் என்ன பண்றான், அவரை காட்டி கொடுப்பதற்கு. அதாவது யூதாஸ் காரியத்து மாதிரி ஒரு மோசமான ஒரு ஆளை நம்ம பார்க்கவே முடியாது. தனக்கு உண்டான எல்லாவற்றையும் தொலைத்த ஒரு ஆளாக இருக்கக்கூடிய ஒரு காரியம். என்ன பண்ணுறான் அவன்? எல்லாம் செய்துட்டு இங்கே அவரை எல்லா கூட்டத்துக்கு முன்னாடி அவரை கட்டி பிடிச்சி அவரை முத்தம் கொடுத்து, நீங்கள் தான் ரபி ரபி என்று சொல்லக்கூடியதாக. இயேசு என்ன சொல்றாரு பாருங்க. இயேசு அவனை நோக்கி 50வது வசனம், சிநேகிதனே. இங்க சிநேகிதனே மொழிபெயர்த்திருக்கிறாங்க. ஒரு சில இடத்துல ஃப்ரெண்டுன்னு நீங்கள் ஆங்கில வேதாகமத்தில் இருக்கும், ஆனால் அது கிடையாது. ஏன்னா ஃப்ரெண்டுக்கு சொல்லக்கூடிய கிரேக்க பதம் ஃபீலோஸ் என்று சொல்லக்கூடிய பதம். ஆனால் இங்கே போடப்பட்ட பதம் ஃபீலோஸ் கிடையாது, ஹெட்ரியாஸ் என்று சொல்லக்கூடிய பதம். இது என்னன்னா, அதாவது
ஒரு ஒரு அக்விண்டன்ஸ் இல்லை காம்ராட் என்று சொல்லக்கூடிய, இல்லை என்னப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இது சிநேகிதன் கிடையாது, நண்பன் கிடையாது. ஏன்னா நீங்கள் நல்லா கவனிச்சிங்களா, யோவான் 13வது அதிகாரத்தில் கர்த்தர் வந்து ராப்போஜனபதிக்கு முன்னாடியே இவன் போயிட்டானா. ஆனால் கர்த்தர் வந்து எப்போ வந்து தன்னுடைய சீஷர்களை பார்த்து நான் இனி உங்களை வேலைக்காரன் என்று அழைப்பதில் நான் உங்களை சிநேகிதன் அழைப்பேன்னு எப்போ சொன்னார்? யோவான் 15வது அதிகாரம் 15வது வசனத்தில். ஆனால் அதுக்கு முன்னாடி இவன் போயாச்சு. இவன் பொய்யான சீஷன், இவன் கர்த்தருக்கு சிநேகிதன் கிடையாது, இவன் பொய்யான ஆள். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, ரொம்ப தெளிவாக ரொம்ப அழகாக நேர்த்தியாக கர்த்தர் சொல்கிறது வந்து இவன் சிநேகிதனே கிடையாது. இவன் யார்? கூட இருந்தவன். என்ன எனக்கு என்ன கிடைக்கும், இயேசுகிட்ட வந்தால் எனக்கு என்ன கிடைக்கும், அப்படி கிடைக்கல, ஒன்றும் கிடைக்கலையா, என்ன பண்ணுறது, நாங்கள் அவரை காட்டி கொடுத்துருவோம். இன்றைக்கும் அநேக போலியான கிறிஸ்தவர்கள் எல்லா சபைகள்லையும் உண்டு. ஏன்னா நிறைய பேர் வர்றது வந்து என்ன, இயேசு கிறிஸ்துட்ட வந்தால் எனக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காகவே வர்றவங்க நிறைய பேர் உண்டு. ஆமாம், இயேசு கிறிஸ்து வந்தால் என்ன கிடைக்கும். இவன் வந்து என்ன பண்ணுறான், சொல்லிட்டு அவரை வந்து முத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறான். அதாவது யூதாஸ் காரியத்தை வந்து நம்ம எல்லாருக்கும் ஒரு பொய்யான சீஷன் எப்படி இருப்பாங்கிறதுக்கு அவன் தான் சரியான உதாரணம் நம்ம எல்லாருக்குமே. ஏன்னா அவன் என்ன எதிர்பார்க்குறான், தனக்கு என்ன கிடைக்கும், தனக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கலன்னு என்ன பண்ணுவான், கொண்டு போய் அவங்கள காட்டி கொடுக்கக்கூடியதாக. எனக்கு அருமையானவர்களை யோசிச்சு பாருங்க, யூதாஸ் காரியத்து மாதிரி தனக்கு கிடைச்ச எல்லா ப்ரிவிலேஜஸையும் தனக்கு கிடைச்ச எல்லா வாய்ப்பையும் தொலைச்ச ஒரு ஆள் யாருன்னா யூதாஸ் காரியத்தான். யூதாஸ் காரியத்து மாதிரி தனக்கு கொடுக்கப்பட்ட எல்லா வாய்ப்புகளையும் தனக்கு கொடுக்க ஒரு வேஸ்டட் ஃபெல்லோ வேஸ்டட் ஆல் இஸ் ப்ரிவிலேஜஸ், தனக்கு கிடைத்த எல்லாவற்றையும் தொலைத்த ஒரு ஆளுனா யூதாஸ் காரியத்து தான். எதுக்காக? 30 வெள்ளிக்காசுக்காக. 30 வெள்ளிக்காசுக்காக ஒன்றும் இல்லாமல் எல்லாவற்றையும் காட்டி கொடுக்கக்கூடியதான். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு நீங்கள் சிந்தித்து பாருங்கள், நீங்கள் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி வருவது உங்களுக்கு ஏதாவது கிடைக்கும்னா, உங்களுக்கு வேலை கிடைக்கும், வீடு கிடைக்கும், காரு கிடைக்கும், இல்லை ஏதாவது கிடைக்கும் என்பதற்காகவா? அப்படி கிடைச்சி அதை வச்சு நீங்கள் என்ன செஞ்சிட போகிறீங்க? கிடைக்கலங்கிறக்காக வெளியே போகிறவங்க எத்தனை பேர் நீங்கள் வந்து கர்த்தருக்கு என்று வாழ முடியும்? ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் இதே காரியத்தை செய்யக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்குறோம். அதனால தான் யூதாஸ் காரியத்தை வந்து ஒரு பொய்யான சீஷன், ஒரு பொய்யான ஒரு ஃபால்ஸ் டிசைபிள்ஷிப்புக்கு ஒரு அல்டிமேட் எக்ஸாம்பிள்னா யார்? யூதாஸ் காரியத்து தான். அப்போது ஒரு பொய்யான சீஷனை பார்க்குறோம். ரெண்டாவது, தோற்று போன சீஷன், டிஃபீட்டட் டிசைபிள்ஸ். 50வது வசனத்திலே பாருங்க, இயேசு அவனை நோக்கி சிநேகிதனே என்னத்திற்காக வந்திருக்கிறாய் என்றார். அப்பொழுது அவர்கள் கிட்ட வந்து இயேசுவின் மேல் கை போட்டு அவரை பிடித்தார்கள். ஏன்னா நீங்க வந்து இங்க பார்க்கும்போது என்ன, அங்க இயேசு கிறிஸ்துவை கைது பண்ணக்கூடிய ஒரு காரியம். சரியா? இதே 18வது யோவான் 18ல 12வது வசனம் பாருங்க. அப்பொழுது போர் சேவகரும் 1000 போர் சேவகருக்கு தலைவனும் யூதருடைய ஊழியக்காரரும் இயேசுவை பிடித்து அவரை கட்டி என்ன பண்றாங்க, அவரை பூரா போர் சேவகர் எல்லாரும் சேர்ந்து அவருடைய கைகளை பிடிச்சு அவரை கட்டக்கூடியதாக அவரை எல்லாம் கட்டி என்ன பண்றாங்க. அதே மாதிரி லூக்கா 22:49 வசனம் பாருங்க. அவரை சூழ நின்றவர்கள் நடக்க போகிறதை கண்டு ஆண்டவரே பட்டயத்தினாலே வெட்டுவோமா என்றார்கள். இப்போ கூட இருக்கிறதுல இந்த சீஷர் இல்லை யாரு, ஒருத்தர் வந்து என்ன கேட்கிறாரு, ஆண்டவரே பட்டயத்தில் வெட்டுவோமா அப்படின்னு கேட்கிறார். கேட்ட மாத்திரத்தில் ஆண்டவர் பதில் சொல்றதுக்கு முன்னாடியே ஒரு ஆள் எடுத்து பட்டயத்தை எடுத்து வெட்டிடுறான். அது யாருன்னு கெஸ் பண்ணீங்கன்னா அதுக்கு நான் பரிசு கொடுக்க போகிறதில்ல. யார்? நம்ம கரெக்டு, நம்ம எல்லாருக்கும் தெரியும். எப்படி? பேதுரு. இன்னொரு விஷயம் தெரியுமா, பேதுரு காதை வெட்டுறதுக்காக வீசலை, வாழை எங்கே வீசியிருப்பான்னு நினைக்கிறீங்க? தலைக்கு வீசினது தப்பிச்சிச்சு, அது கூட ஒழுங்காக வீச தெரியல. ஆமாம், தலைக்கு வீசினது தான் மாறி போய் என்ன ஆயிடுச்சு, அவர் வீசின வீச்சு இப்படி வந்துருச்சு பேதுரு. ஏன்னா நீங்கள் வந்து இதில் வந்து 51வது வசனம் வாசிச்சிருங்களேன். அப்பொழுது இயேசுவோடு இருந்தவர்களில் ஒருவன் கை நீட்டி தன் பட்டயத்தை உருவி பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனை காதர வெட்டினான்.
ஏன்னா அங்கே கொடுக்கப்பட்டிருக்க கிரேக்க மொழி பதம் மச்சேரான்ற பதம் அது வந்து ஒரு சின்னது தான். ஆனால் இங்கே யாருங்கிறத மத்தேயு சொல்லலை, மார்க்கு சொல்லலை, லூக்கா சொல்லலை. ஆனால் யோவான் சொல்கிறாரு யாருன்னு. நீங்கள் யோவான் 18வது அதிகாரம் 10வது வசனம் பாருங்களேன். அப்பொழுது சீமோன் பேதுரு தன்னிடத்தில் இருந்த பட்டயத்தை உருவி. யார் ஊருனா சீமோன் பேதுரு தான் உருவி வெட்டினவன் பேரையும் சொல்லிட்டாரு, வெட்டப்பட்டவன் பேரையும் சொல்லிட்டாரு. யோவான் சொல்லிட்டாரு. யாரு வெட்டப்பட்டவன்? யாரு? பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனை வலது காதர வெட்டினான். அந்த வேலைக்காரனுக்கு மல்குஸ் என்று பெயர். ஏன் தெரியுமா யோவான் பெயர் எழுதுறாரு? முதல் சுவிசேஷம் எழுதுனது வந்து மார்க்கு, அதுக்கப்புறம் மத்தேயு, அப்புறம் லூக்கா. இவங்கெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 45வது வருஷத்துலேருந்து கிறிஸ்துவுக்கு பின் 60வது வருஷத்தில் எழுதி முடிச்சிட்டாங்க. ஆனால் யோவான் எழுதும்போது கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 50 வருஷம் கழித்து 90வது வருஷத்தில் தான் எழுதுறாரு. ஏன்னா இயேசு கிறிஸ்து மரித்துக்கு உயிர்த்தெழுந்து கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷங்களுக்கு அப்பாற்பட்டு எழுதுறதுனால தான் முன்னாடி எழுதினவங்க அவங்க வந்து யார் காதை வெட்டினான்னு எழுதுனா இது பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு சொல்லி பேரை எழுதலை. இதுக்கப்புறம் கண்டிப்பாக பேதரெல்லாம் செத்து போயாச்சு, பேதரெல்லாம் கொண்டே விட்டாங்க. அதனால் நம்மால் தைரியமாக எழுதிட்டார், யோவான் பேர் எழுதிட்டார். எப்போ அவன் பேர் இது, வெட்டப்பட்டவன் பேர் இதுன்னு யோவான் எழுதிட்டார். இப்போ என்ன பண்ணுறாரு? கை நீட்டி என்ன பிரதான ஆசாரியருடைய காதரை வெட்டக்கூடிய ஒரு காரியம். எப்படி இந்த பேதருக்கு இவ்வளவு பெரிய தைரியம் வந்துச்சு? கொஞ்சம் ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்கள். எப்படி பேதருக்கு, ஏன்னா ஜெபம் பண்ண சொல்லும்போது ஜெபம் பண்ணலை, சரியா? ஜெபம் பண்ண சொல்லும்போது ஜெபம் பண்ணலை. இது மறுதளிப்பன்னு சொல்லும்போது இல்லை நான் மறுதளிக்க மாட்டேன்னாரு. எல்லாம் பண்ண ஆள் இப்போ எப்படி இவருக்கு வந்து இவ்வளோ பெரிய தைரியம் வந்துச்சு? ஏன் தெரியுமா? யோவான் 18வது அதிகாரத்துக்கு வாங்க, 5வது வசனம் பாருங்க. அவருக்கு அவர்கள் பிரதியுத்தரமாக நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறோம் என்றார்கள். அதற்கு இயேசு நான் தான் என்றார். அவரை காட்டி கொடுத்த யூதாசும் அவர்களுடனே கூட நின்றார்கள். நான் தான் என்று அவர் சொன்ன உடனே அவர்கள் பின்னிட்டு தரையிலே விழுந்தார்கள். எல்லாரும் கீழே விழுந்துட்டான். 1000 பேர் கீழே விழுந்துட்டான். இயேசு கிறிஸ்து நீ யாரை கைது பண்ண வந்திருக்கீங்கன்னா, இயேசு நான் தான், நசரேயனா இயேசு நான் தான் அப்படின்ன உடனே எல்லாரும் கீழே விழுந்துட்டான். அப்போ இயேசு கிறிஸ்து தன்னை விட்டு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அவங்க எல்லாம் எந்திரிச்சு நிற்க முடிஞ்சுது. கிறிஸ்துக்கு முன்னாடி அவங்களாம் நிற்க முடியல. இப்போ பேதருக்கு என்ன தைரியம் வந்துருச்சு? ஒன்றும் பிரச்சனையே இல்லை, நம்ம தலைவர் வந்து நின்னாலே இவங்க எல்லாம் கீழே விழுந்துறாங்க, நம்மகிட்ட இருக்க ஒரு கத்தி இருந்தாலும் பரவாயில்ல போட்டு தள்ளு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம். இந்த கத்தி எங்கேருந்து வந்துச்சு? நீங்கள் லூக்கா 22வது அதிகாரத்துக்கு வாங்க. லூக்கா 22வது அதிகாரத்தில் 36வது வசனத்துக்கு வாங்க. அதற்கு அவர் இப்பொழுதோ பணப்பையும் சாமான் பையும் உடையவன் அவைகளை எடுத்துக்கொள்ள கடவன். பட்டயம் இல்லாதவன் தன் வஸ்திரத்தை விற்று ஒன்றை கொள்ளை கடவன். அக்கிரமக்காரரில் ஒருவனாக எண்ணப்பட்டார் என்று எழுதியிருக்கிற வாக்கியம் என்னிடத்தில் நிறைவேற வேண்டியதென்று உங்களுக்கு சொல்லுகிறேன். என்னை பற்றிய காரியங்கள் முடிவு பெறும் காலம் வந்திருக்கிறது என்றார். இப்போ அவங்க சொல்லிட்டாரு, சரியா? இவங்க இந்த சீஷர்கள் வந்து எவ்வளவு டம்னு பாருங்க. அதாவது அவங்களுக்கு என்ன அவர் சொன்னது என்ன, அவங்க புரிஞ்சுக்கிட்டது என்னங்கிறது பாருங்க. இவ்வளவு வருஷம் 3 வருஷம் கூட இருந்து கத்துக்கல. இப்போ அவங்க வந்து என்ன பண்றாங்க? அதற்கு அவர்கள் ஆண்டவரே இதோ இங்கே 2 பட்டயம் இருக்கிறது என்றார். 2 பட்டயம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. உடனே அவர் போதும் என்றார். எப்பா இட்ஸ் இனஃப், இது இல்லடா நான் சொல்ல வந்தது. என்ன இது இல்லை, நான் சொல்ல வந்தது நம்ம ஆவிக்குரிய போராட போகிறோம், அதனால நீ வந்து ஆவிக்குரிய பட்டயத்தை தீட்டிக்கணும், அதை வாங்கிக்கோங்கடா அப்படின்னு சொன்னால் இவங்க என்ன பண்ணுறாங்க? எங்ககிட்ட 2 பட்டயம் இருக்குன்னு உடனே ஆண்டவர் சச்சி உங்களுக்கு இன்னும் புரியவே மாட்டேங்குது, போதும் பேசாமல் இருங்கடா. ஏன்னா 2 பட்டயத்தை வச்சு ஜெயிக்க முடியுமா? அவங்களுக்கு புரியவே இல்லை கடைசி வரைக்கும். ஏன்னா அவர் சொன்னது என்னன்னா ஆவிக்குரிய போராட்டம். ஆனால் இவர்கள் என்ன நினைக்கிறாங்க? மாம்ச பிரகாரமாக ஜெயிக்கணும்னு. அதனால தான் இங்கே பேதருக்கு என்ன வந்துடுது? ஆஹா கர்த்தர் சொல்லிட்டாரு நம்ம பட்டயத்தை வச்சு அடிச்சிடலான்னு. ஆனால் அவர் சொன்னது என்ன? கொரிந்தியர் அழகா எழுதுறார். 2 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 4வது 5வது வசனத்தை சொல்லும்போது எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாயிராமல் அரண்களை
நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலமுள்ளவைகளாய் இருக்கிறது. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்தி. அப்ப என்ன நம்மளுடைய ஆயுதம் என்ன? ஆவிக்குரிய ஆயுதங்கள், மாம்ச பிரகாரமான ஆயுதங்களே கிடையாது. நீங்க நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, கிறிஸ்டியானிட்டி மேக்ஸ் நோ அட்வான்ஸ் பை வெப்பன்ஸ். போராட்டத்தினாலேயோ ஆயுதங்கள்னாலேயோ கிறிஸ்தவம் ஒரு நாளும் முன்னேறது கிடையாது. நம்ம நன்றாக புரிஞ்சு கொள்ள வேண்டும். there is no holy war. ஒரு கிறிஸ்டியன்ல நீங்க ஹோலி வார்னு சொல்லி பண்ணீங்கன்னா அது அன்ஹோலி வார். இது பரிசுத்த யுத்தமே கிடையவே கிடையாது. ஆயுதம் எடுக்கவே கூடாது, அது இல்லவே இல்லை. ரொம்ப தெளிவாக நீங்க நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க. கிறிஸ்தவம் தேவனுடைய ராஜ்யம் போராடி ஜெயிக்கிறது இல்லை. கிறிஸ்தவனுடைய ராஜ்யம் தேவனுடைய ஆயுதங்களை கொண்டு தேவனுடைய வழியில தேவனுடைய காலகட்டத்தில் தேவனுடைய வல்லமையில பண்ண வேண்டியது. இது நம்ம ஆயுதம் எடுத்து ஜெயிக்கிறதே கிடையாது. ஆனா பேதுரு என்ன பண்றாரு? நம்ம எப்படியாவது நம்ம செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லக்கூடியதா. ஏன்னா அவர்கிட்ட இருந்தது பெரிய ஆயுதம் கிடையாது. அவர் வச்சிருந்தது மச்சீரா என்று சொல்லக்கூடிய ஒரு இது. ஏன்னா ரோமர் வச்சிருக்க ரோம்ஃப்ரான் சொல்லக்கூடிய அது கிட்டத்தட்ட 4 அடி உள்ளும் விட்டால் மொத்த தலையே வந்துடும். அவ்வளோ பெரிய ஆயுதம். இவர் சும்மா வச்சிருந்து ஒரு சின்ன கத்தி, இதை வச்சு ஒன்றுமே செய்ய முடியாது. அதனால தான் இங்கே இயேசு கிறிஸ்து பிலாத்துக்கிட்ட பேசும்போது என்ன தெரியுமா சொன்னாரு? யோவான் 18வது அதிகாரம் 36வது வசனம் பாருங்க. இயேசு பிரதியுத்தரமாக, என் ராஜ்யம் இவ்வுலகத்திற்கு உரியதல்ல. என்ன? என் ராஜ்யம் இந்த உலகத்துக்கு உரியது அல்ல. என் ராஜ்யம் இவ்வுலகத்திற்கு உரியதானால் யூதரிடத்தில் ஒப்புக்கொடுக்கப்படாதபடிக்கு என் ஊழியக்காரர் போராடி இருப்பார்கள். என் ஊழியக்காரங்க போராடி இருப்பாங்க. என் ராஜ்யமே இந்த பூமிக்கு அடுத்த ராஜ்யம் கிடையாது. அவங்களுக்கு அது புரிஞ்சு கொள்ளவே இல்லை. ஆனா அவங்க என்ன நினைச்சிட்டாங்க? இது நம்ம ஈஸியா ஜெயிச்சிடலான்னு. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, நம்முடைய ஆவிக்குரிய போராட்டம் நம்ம இராணுவ பலத்தினாலேயோ ஆயுதத்தினாலேயோ ஒருபோதும் ஜெயிக்கவே ஜெயிக்காது. நம்மளுடைய போராட்டம் ஆவிக்குரிய போராட்டம், மாம்சமான போராட்டமே அல்ல. நம்ம மிக தெளிவாக தெரிஞ்சு கொள்ள வேண்டும். ஏன்னா யோவான் 18:11 சொல்லும்போது என்ன சொல்றாரு? அப்பொழுது இயேசு பேதுருவை நோக்கி உன் பட்டயத்தை உரையிலே போடு, பிதா எனக்கு கொடுத்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணாதிருப்பேனோ என்றார். என்ன? நான் எனக்கு கொடுத்த பாத்திரத்தில் நாம இருப்பேனான்னு. ஆனா இங்க பாருங்க, இந்த ஒரு நேரத்திலையும் கர்த்தர் என்ன பண்றாரு? மல்கூஸ் காதை எடுத்து ஒட்ட வச்சு குணப்படுத்துறாரு. எனக்கு தெரிஞ்சு வேத வசனத்தில் இது ஒன்று தான் ஒரு ஃப்ரெஷ் வூண்டு, அதாவது ரத்தம் சொட்ட இருக்க ஒரு காயத்தை குணப்படுத்தின ஒரு பெரிய அதிசயம் தான். வேற எங்கேயும் நம்ம இந்த மாதிரி ஒரு அதிசயம் பார்த்ததில்ல. காதை வெட்டி ரத்தம் ஒழுகிக்கிட்டு இருக்கு, ஒரு சர்ஜரி பண்ணுற மாதிரி அப்படி கொண்டு டபக்குன்னு ஒட்டி ப்ளீடிங் எல்லாம் சரியாயிடுச்சு, எல்லாம் சரியாகி எல்லாம் ஒரு டாக்டருக்கு பண்ணுற வேலை, ஒரு சர்ஜன் பண்ணுறது அப்படி ஜஸ்ட் லைக் தட் பண்ணிட்டு போயிட்டார் ஆண்டவர். பெரிய ஒரு அதிசயம். ஆனாலும் அங்கே முன்னாடி இருந்தவனுக்கு அப்போவா அதுக்கு உரைக்க வேணாமா? கீழே விழுந்தான், எல்லாரும் கீழே விழுந்தான். அதுக்கப்புறம் இந்த காதை வெட்டின காதை குணப்படுத்தினாரு. இது ஏதோ வேற ஏதோன்னு நினைக்கணும்ல, அப்பவும் அவனுக்கு நினைக்கல. ஏன் ஆண்டவர் போராடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறான்னா, முதலாவது ஒரு காரியம் அது மனுஷனை கொல்லக்கூடியது, லீத்தல். அதாவது என்னன்னா ஒரு மனுஷனுக்கு அழிவை கொண்டு கொடுத்துரும். நீங்க 52வது வசனம் பாருங்க. அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, உன் பட்டயத்தை திரும்ப அதன் உரையிலே போடு. அது உரையிலே போடு. பட்டயத்தை எடுக்கிற யாவரும் பட்டயத்தால் மடிந்து போவார்கள். ரொம்ப அழகா சொல்றாரு. நீங்க என்ன ஒரு பட்டயத்தை எடுத்தேன்னா பட்டயத்தினாலே மடிந்து போவ. இதுல வேற மாறுதே கிடையவே கிடையாது. காரணம் என்ன? ஆண்டவருங்க சொல்றது ஆதியாகமம் 9வது அதிகாரம் 6வது வசனத்தில் சொன்னதிலிருந்து எடுத்து சொல்றாரு. என்ன? மனுஷன் தேவசாயலில் உண்டாக்கப்பட்டிருக்கபடியால் மனுஷனுடைய இரத்தத்தை எவன் சிந்துகிறானோ அவனுடைய இரத்தம் மனுஷனாலே சிந்தப்பட கடவது. அப்ப என்னன்னா, நீ ரத்தம் சிந்தினா அவன் ரத்தம் சிந்தப்பட வேண்டும். இது தேவன் கொடுத்தது, அதைத்தான் சொல்றாரு. அதனால நம்ம யாரையும் கொல்லுவதற்கான அதிகாரம் கிடையாது. உடனே அன்னைய இராணுவமான, நான் ஏற்கனவே இராணுவத்தில் சொல்றதை பற்றி சொல்லி கொடுத்துருக்கேன். இராணுவம் என்பது தேசத்துக்காக பண்ண வேண்டியது, தேசத்துக்கு கொடுக்குற ஒரு வேற. ஆண்டவர் பட்டயத்தை யாரு கொடுத்துருக்கிறாரு? தேசத்துக்கு கொடுத்துருக்கிறாரு. நீங்க ரோமர் 13வது அதிகாரம் 4வது வசனம்,
உனக்கு நன்மை உண்டாகும் பொருட்டு அவன் தேவ ஊழியக்காரனாய் இருக்கிறான். அரசாங்கம் என்ன நன்மை உண்டாகும் பொருட்டு தேவனுடைய ஊழியக்காரனா இருக்கிறாங்க. நீ தீமை செய்தால் பயந்திரு. பட்டயத்தை அவன் விருதாவாய் பிடித்திருக்கவில்லை. பட்டயத்தை அவன் விருதாவாய் பிடித்திருக்கல. தீமை செய்கிறவன் மேல் கோபாக்கினை வரப்பண்ணும்படி அவன் நீதியை செலுத்துகிற தேவ ஊழியக்காரனாய் இருக்கிறானே. அப்ப என்னன்னா ஆண்டவர் அரசாங்கத்துக்கு ஒருத்தரோட உயிரை எடுக்கக்கூடிய ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். நம்ம ரோமர் 13வது அதிகாரம் பைபிள் ஸ்டடி தெளிவா பார்த்தோம். ஏன்னா அது நம்ம மனுஷனுக்கு கொடுத்ததில்ல, ஒரு தனி மனிதனுக்கு கொடுத்ததில்ல, அரசாங்கத்துக்கு கொடுத்துருக்கிறாரு. ஏன்னா அரசாங்கம் என்ன ஒரு மனுஷனை கொலை செய்வதற்கோ ஒரு காரியங்களை செய்வதற்கோ அது கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் ஒரு தனி மனிதனுக்கு ஒருத்தரை கொலை செய்வதற்கோ இது பண்ணுவதற்கோ எந்த ஒரு அதிகாரமும் கொடுக்கப்படலை. நீங்கள் ஒரு மனுஷனை கொலை செஞ்சீங்கன்னா நீங்கள் கொலை செய்யப்பட வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு நியமனம் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா இங்கே இதில் என்ன தற்காப்புக்காக செய்யக்கூடிய காரியத்தை பற்றி சொல்லலை, செல்ஃப் டிஃபென்ஸ் சொல்கிறத பற்றி சொல்லலை. நீங்கள் அது தவறாக எடுத்துக்காதீங்க. அதே மாதிரி இராணுவத்தை பற்றி சொல்லலை. இங்கே சொல்லும்போது நீ பட்டயத்தை எடுத்தேன்னா பட்டயத்தினால நீ இது பண்ணக்கூடாது. ஆனால் பேதுருக்கு அது எதுவுமே இல்லை. அவர் ஜெபம் பண்ண வேண்டிய நேரத்தில் ஜெபம் பண்ணலை, சொன்ன வேண்டிய காரியத்தை கவனிக்கலை, அப்போ போய் படுத்து தூங்கிட்டாரு. இப்போ எல்லாரும் முன்னாடி வேற சொன்னார், நான் உங்களை விட்டு போக மாட்டேன், உங்களுக்காக உயிரையும் கொடுப்பேன்னு. இப்போ வேற வழி இல்லை. இது ஒரு ஈகோ வேற இருக்கு. எப்போ நம்ம இவ்வளோ வேற சொல்லிவிட்டோம், நமக்கு என்ன ஆகுறது, அதனால நம்ம ஏதாவது செய்வோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம். ஏன்னா இது நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, இது நீங்கள் சொல்கிறது இது கர்த்தருடைய நியமனம். அதனால் நம்ம பட்டயம் எடுக்கவே கூடாது. அதனால் தயவு செய்து நன்றாக புரிஞ்சு கொள்ளுங்க, there is no holy war. கிறிஸ்தவத்தில் குருசேடர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மக்கள் இன்றைக்கும் கிறிஸ்தவத்தில் ஒரு பெரிய களங்கமாக இருக்கிறது 10வது நூற்றாண்டில் நடந்த குருசேடர்ஸ் தான். அவங்க கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி அவங்க செய்த அழிவு மிகப்பெரிய அழிவு. இது இன்னைக்கு ஒரு களங்கமாக கிறிஸ்தவர்களுக்கு இருக்கிறது காரணம் அதுதான். அதனால் தயவு செய்து நன்றாக புரிஞ்சு கொள்ளுங்க, நம்ம பட்டயம் எடுக்கிறதுல தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய அளவுகோலின்படி, தேவனுடைய வல்லமையின்படி, தேவனுடைய காலத்தின்படி, தேவனுடைய நியமத்தின்படி ராஜ்யம் முன்னேறும். அதனால் நம்ம இதை எடுக்கக்கூடாது. ரெண்டாவது ரீசன் அது ரெக்லெஸ், அது பொறுப்பற்றது, ரொம்ப ஒரு உதாசீனமான ஒரு காரியம். 53வது வசனம் பாருங்க. நான் இப்பொழுது என் பிதாவை வேண்டிக் கொண்டால் அவர் 12 லேகியோனுக்கு அதிகமான தூதரை என்னிடத்தில் அனுப்ப மாட்டார் என்று நினைக்கிறாயா? 12 லேகியோன், ஒரு லேகியோன் எவ்வளவு? 6000. 12 எவ்வளவு? 72,000. ஒரு தேவதூதன் என்ன பண்ணா? 1,85,000 பேரை போட்டு தள்ளனான். 2 ராஜாக்கள் புஸ்தகம் 19வது அதிகாரத்தை பார்க்குறோம். ஒரு இரவுல ஒரே நிமிடத்தில் ஒரு தேவதூதனோட 1,80,000 பேர் அடித்தான். அப்போ 12,000 தேவதூதர்கள் இறங்கினா என்ன ஆகும்? அது பண்ண முடியாதா? என்னால் பண்ண முடியாதா? ஆனால் நான் தேவனுடைய கால அளவில் தேவனுடைய காரியத்தில் செய்யக்கூடியவனாக இருக்கிறேன் என்று சொல்லக்கூடியதாக தான் இங்கே ஆண்டவருங்க என்ன சொல்கிறாரு, இது நான் கேட்டிருந்தா எனக்கு வந்திருக்கும், அதனால் நம்ம இது செய்ய வேண்டியதில்லை. அப்போ என்னன்னா இது ரொம்ப தெளிவாக ஒரு ராஜ்யம், ஒரு அரசாங்கம் அதன் மூலமாய் செய்யக்கூடிய ஒரு காரியம் என்பதை மிக தெளிவாக சொல்றார். மூன்றாவதாக இது வேத வாக்கியம் நிறைவேறக்கூடியதாக, வேத வாக்கியத்தினுடைய நிறைவேற்றம். 54வது வசனம் பாருங்க. அப்படி செய்வேனானால் இவ்விதமாய் சம்பவிக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியங்கள் எப்படி நிறைவேறும்? எப்படி இதெல்லாம் நடைபெறணும்னு சொல்ல முன்னாடியே வேத வாக்கியம் சொல்லப்பட்டிருக்கு. அதெல்லாம் எப்படி நிறைவேறும்? 41வது சங்கீதம் 9வது வசனம் சொல்லும்போது என்ன சொல்றாரு? என் கூட உணவருந்தினவனே எனக்கு எதிராக காலை உயர்த்துறான். 55வது சங்கீதத்தில் சொல்லும்போது என் கூட பந்தி இருந்தவனே எனக்கு எதிராக பண்ணுகிறான்னு சொல்லுவேன். சகரியா 11வது அதிகாரத்தில் 30 வெள்ளிக்காசுக்கு என்னை காட்டி கொடுப்பான்னு சொல்லக்கூடியது. 22வது சங்கீதத்தில் அவர் படப்போகிற பாடுகளை சொன்ன காரியங்கள். ஏசாயா 53வது அதிகாரத்தில் எப்படி அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்ப்பார் என்று சொல்லி 700 வருஷங்களுக்கு முன்பாக சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் நிறைவேறக்கூடியதாக. எரேமியா 23 எப்படி அவர் நமக்காக பாட நோய்ப்பார் என்று சொல்லக்கூடிய காரியம். சகரியா 13:1 எப்படி அவன் காட்டி கொடுப்பான், அவர் எப்படி கழுதையின் மேலும் கழுதை மரியின் மேலும் வருவார் என்று சொல்லப்பட்ட எல்லா காரியங்களும் எல்லா தீர்க்க தரிசனமும் நிறைவேறும் விதமாக. ஆனால் இங்கே பேதுரு அவர் பெருமை பேசும்போது பயங்கரமாக பெருமை பேசினார்.
ஜெபம் ரொம்ப கம்மியாக பேசினார், கம்மியாக ஜெபம் பண்ணார். தூக்கம் அதிகமாக தூங்கினார். ஆனால் ரொம்ப வேகமாக கத்தியை மட்டும் எடுத்தார். கர்த்தருக்கும் அவருக்கும் ரொம்ப தூரமாக இருந்துச்சு. கர்த்தர் கூட தான் இருந்தார். சரியான முறையில் நம்ம புரிஞ்சு கொள்ளணும். அதே மாதிரி 56வது வசனம் பாருங்க. ஆகிலும் தீர்க்கதரிசிகள் எழுதியிருக்கிற வசனங்கள் நிறைவேறும்படி இவைகள் எல்லாம் சம்பவிக்கிறது. மறுபடியும் சொல்றாரு, சொன்னவைகள் எல்லாம் நிறைவேறும்படி இவைகள் எல்லாம் எழுதப்பட்டிருக்குது. அப்ப என்னன்னா, இங்க நீ பட்டயத்தை எடுக்காத, பட்டயத்தை எடுத்தவன் பட்டயத்தால் சாவான். அது மாத்திரமல்ல, அது என்ன, அது பொறுப்பு இல்லாதது, அப்படி செய்ய தேவையில்லை. மூன்றாவதா அது என்ன, தீர்க்க தரிசனம் நிறைவேறும் விதமாக இதெல்லாம் நடைபெறுகிறது, அதனால நீ இது செய்யாத அப்படின்னு சொன்னாரு. அதனால தான் அடுத்து அந்த 56வது வசனம் பின்பகுதி பாருங்க. அப்பொழுது சீஷர்கள் எல்லாரும் அவரை விட்டு ஓடி போனார்கள். எப்படி சீஷர்கள் எல்லாரும் அவரை விட்டு ஓடி போனாங்க? ஏன்னா 31வது வசனத்தில் என்ன சொன்னார் ஆண்டவர்? அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மேய்ப்பனை வெட்டுவேன், மந்தையின் ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று எழுதியிருக்கிறது. இந்த ராத்திரியிலே நீங்கள் எல்லாரும் என் நிமித்தம் இடறல் அடைவீர்கள். நீங்க சொன்னாரு ஏற்கனவே, ஆனா அவங்க கேட்கல. ஒருவேளை இப்படி யோசிங்களேன், ஒருவேளை ஓடி போகாம இருந்திருந்தா கர்த்தர் அவங்கள நிச்சயமா காப்பாத்தி இருப்பாரா? நிச்சயமா. ஏன்னா சொன்னார் இல்லையா, நான் கேட்டின் மகனை தவிர மீதி எல்லாரையும் நான் பாதுகாத்து கொண்டேனாரா? 13வது 14வது 15வது அதிகாரம் முழுவதும் யோவான் சுவிசேஷத்தில் ரொம்ப அழகா நேர்த்தியா கர்த்தர் எப்படி பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்கு உதவி செய்வார்னு சொன்னாரா? 17வது அதிகாரத்தில் அவருடைய ஜெபத்தில் நான் எப்படி பாதுகாத்து கொண்டேன், பிதாவே இவர்களை பாதுகாத்து கொள்ளுன்னு சொன்னாரா? இப்போ இவங்க என்ன பண்ணி இருந்திருக்கணும்? பேசாமல் இருந்திருக்கணும். ஆனால் இருக்கலை. அவங்க எவ்வளோ பெரிய ஒரு மகத்தான வெற்றியை பார்த்துருக்கலாம் தெரியுமா இருந்திருந்தா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இயேசுவை விட்டு ஓடி போகாமல் இருந்திருந்தா கர்த்தர் அவங்களை எந்த அளவுக்கு பெரிய ஒரு விடுதலையில் கொண்டு போய் விட்டுருப்பாரு. அதை விட்டாங்க. ஆனால் ஒருத்தர் மட்டும் பின்பற்றினார். மார்க் 14வது அதிகாரத்துக்கு வாங்க, 50வது வசனத்துல இருந்து பாருங்க. அப்பொழுது எல்லாரும் அவரை விட்டு ஓடி போனார்கள். ஒரு வாலிபன் ஒரு துப்பட்டியை மாத்திரம் தன்மேல் போர்த்து கொண்டு, என்ன, ஒரு துப்பட்டியை மட்டும் போர்த்து கொண்டு அவர் பின்னே போனான். அவனை பிடித்தார்கள். அவன் தன் துப்பட்டியை போட்டுவிட்டு நிர்வாணமாய் அவர்களை விட்டு ஓடி போனான். இது ஒரு ஆளை மட்டும் பற்றி எழுதியிருக்கிறாரு. இந்த சுவிசேஷம் எழுதினது யாரு? ஜான் மார்க். சரியா? ஜான் மார்க்குங்கிறவர் தான் எழுதினவர். இவர் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அப்போஸ்தலனுடைய 12வது அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் கூட அதுக்கப்புறம் திரும்பி மறுபடியும் எருசலேமுக்கு வந்துட்டார். பர்னபாவுக்கும் பவுலுக்கும் அப்போஸ்தலனுடைய 15வது அதிகாரத்தில் அந்த ஜான் மார்க்னால சண்டை வருது. அதனால் ஜான் மார்க்கை கூப்பிட்டு பர்னபா சீப்ரு தீவுக்கு போயிடுறாரு. அதற்கு பின்பாக அப்போஸ்தலனாகிய பவுல் இதாகி கடைசியில் வரும்போது சொல்கிறாரு, எப்போ வரும்போது ஜான் மார்க்கை கூப்பிட்டு வா, எனக்கு பிரயோஜனமாக இருக்குன்னு சொல்கிறாரு. இந்த ஜான் மார்க் எங்கே பேதுருவிட்ட இருந்தவர். அந்த பேதுரு சொன்னதை வச்சு தான் அந்த மார்க்கு சுவிசேஷம் எழுதினார். ஆனால் எழுதும்போது இவர் இங்கே எங்கேயோ இருந்து இந்த ஜான் மார்க்கு தான் இப்படி ஓடுனது. அப்படி தான் நிறைய வேத வல்லுநர்கள் சொல்கிறாங்க. அவர் என்ன ஓரளவுக்கு பின்பற்றினார். மீதி பேர் எல்லா பக்கம் ஓடி போயிட்டாங்க. இவர் கொஞ்சம் தூரம் வந்தார். கூட இவன் தான் அப்படின்னு சொன்ன உடனே ஓடக்கூடிய ஒரு காரியம். ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கை முடிஞ்சு போகும், அவங்களுக்கு அவங்களுடைய உயிருக்கு ஆபத்துன்னு சொன்ன உடனே அவங்கெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க? ஓடி போயிட்டாங்க. எப்போ அவங்களுடைய உயிருக்கு ஆபத்து அப்படின்னு வரும்போது அவங்க என்ன ஓடி போகக்கூடிய மக்களாக இருந்தாங்க. அதனால் இங்கே என்ன காட்டுது? இங்கே தோற்று போன சீஷர்களை நமக்கு காட்டி கொடுக்குது. முதல்ல ஒரு கள்ள சீஷன், இங்கே தோற்று போன சீஷர்கள். மூன்றாவது டிஃபெக்டிவ் டிசைபிள், ஒரு பழுதான சீஷர்கள். இவங்க எல்லாருமே என்ன தங்களை தயார்படுத்தி கொள்ளவே இல்லை. ஏன்னா ஜெபம் பண்ண வேண்டிய நேரத்தில் என்ன பண்ணாங்க? தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. நீங்கள் இப்போ யோசிச்சு பாருங்கள். நீங்கள் ஏதாவது தோல்வி உங்கள் வாழ்க்கையில் தோல்வி வருதுன்னா யோசிச்சு பாருங்கள், நீங்கள் எந்த அளவுக்கு ஜெபிக்கிறவங்களா இருக்கிறீங்க யோசிச்சு பாருங்கள். எந்த அளவுக்கு வேத வசனத்தையும் ஜெபத்திலையும் நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் தரித்திருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்க? தோல்வியை சந்திக்க மாட்டீங்க. ஏன்னா உங்களுடைய எண்ணங்களும் நீங்கள் ஏதாவது இன்வாலண்டியராக
அதாவது நீங்கள் வந்து எதுவுமே வந்து முன்னேற்பாடு இல்லாமல் நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு காரியம் இல்லை உங்கள் மனசில் தோணக்கூடிய காரியம் வந்து இன்வாலண்டியராக வந்து கர்த்தருக்குரியதாக வரக்கூடிய அளவுக்கு இருக்கணும்னா நீங்கள் தேவனுடைய வார்த்தையிலும் ஜபத்திலையும் நீங்கள் இருக்கும்போது தான் அப்படிப்பட்ட காரியம் வரும். நீங்கள் ஏன்னா வேத வசனத்தை எதுக்காக நம்ம இவ்வளோ அழகாக படித்து நம்ம வேத வசனத்தை கற்றுக்கொள்ளணும்னு சொல்லி வேத வசனத்தை கற்றுக்கொள்வதில் முயற்சி எடுக்கிறோம். எந்த அளவுக்கு வேத வசனத்துலேயும் ஜபத்தில் இருக்கீங்களோ அப்போ என்ன ஆகுன்னா ஒவ்வொரு நாளும் உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் உங்களுடைய எண்ணங்களும் உங்களுடைய செயலும் என்னவாக இருக்கும், கர்த்தருக்கு பிரியமுள்ளதாக இருக்கும். அது தானாக நடக்கும். நான் இதை குறித்து என்ன செய்யணும் அதை செய்யணும் என்ன கேட்கவே தேவையில்லை. ஏன்னா நீங்கள் எந்த அளவுக்கு வார்த்தையில் நீங்கள் ஊற என்ன ஆகும்னா நீங்கள் வந்து என்ன பண்ணிடுவீங்க, அதில் வந்துடுவீங்க. அப்படி இல்லைன்னா என்ன ஆயிரும், இம்பல்சிவாக உங்களுக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை உடனே செய்யக்கூடியவங்களாம் வந்துடுவீங்க. நிறைய நேரங்களில் பாருங்கள், ஒரு சில நேரங்களில் குடும்பங்களில் இந்த லவ் பண்ணுறவங்க இதிலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இம்பல்சிவாக நிறைய காரியங்கள் செய்வாங்க. என்னம்மா வாழ்க்கையில் இது ஒன்று தான் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அதுக்கப்புறம் தான் தெரியும் ஸ்க்ரீன் சேவர் அது ப்ரோக்ராம் வேறன்னு. நிறைய நேரங்களில் நான் நிறைய இதில் பார்க்கும்போது இந்த இம்பல்சிவ்னஸ் அவர் தான் வரும். ஏன்னா அப்போ என்ன ஆயிரும், அந்த லாஜிக்கல் திங்கிங்கே போயிடும் நிறைய இதில். ஏன்னா நீங்கள் வந்து எப்போ வந்து கர்த்தரை காட்டிலும் வேறு இடத்துல அன்பு வைக்கிறீங்க அப்படிங்கும்போது என்ன ஆயிரும்னா உங்கள் லாஜிக் அடி வாங்கிடும். இங்கே அதே தான் இங்கே சீஷர்களுக்கு என்ன ஆகி போச்சு, அவங்களால இது பண்ணவே முடியல. அவங்களுக்கு வந்து ஒன்று என்ன, அவங்ககிட்ட ஒரு இம்பல்சிவ்னஸ், ரெண்டாவது வந்து அவங்ககிட்ட இம்பேஷன், பொறுமை இல்லை. தே வெரி இம்பேஷன், பொறுமை இல்லை. கர்த்தர் சொன்னார்ல, என்னை பாதுகாப்பார், என்னை பராமரிப்பார், என் கூட இருப்பார், எனக்கு ஒன்றும் நடக்காதுன்னு சொல்லி இருக்கிறாரு. நான் உங்களை விட்டு போக மாட்டேன், நான் கூட இருப்பேன், நீ என் நண்பர்கள் எல்லாம் சொல்லி இருக்கிறார்ல, அதனால் நான் கூட இருப்பேன். இருந்திருக்கலாமே, இருந்திருந்தால் எவ்வளோ பெரிய ஒரு காரியத்தை அவங்க பார்த்துருக்கலாம். ஆனால் என்ன ஆயிட்டாங்க, அது செய்யாதனால இவர்கள் ஒரு பலவீனமான மக்களாயிட்டாங்க. மூணாவது என்னென்னா அவங்க வந்து காணல், அவங்க வந்து மாம்ச பிரகாரமாக தான் திங்க் பண்ணாங்களே ஒழிய கர்த்தர் சொன்ன ஆவிக்குரிய காரியத்தில் திங்க் பண்ணவே இல்லை. அப்போ முதலாவது ஒரு பொய்யான சீசன், ரெண்டாவது தோல்வியுற்ற சீஷர்கள், மூணாவது பலவீனமான சீஷர்கள். ஆனால் இதுக்கு மத்தியில் மத்தேயு எழுதுகிறாரு ரொம்ப அழகா. ஏன்னா இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், த ட்ரையம்ப் சேவியர், அதாவது நம்முடைய ரட்சகருடைய வெற்றி பெற்ற ரட்சகர்னு நல்ல கவனிங்க. மத்தேயு சுவிசேஷம் எழுதும்போது ரொம்ப அழகாக நேர்த்தியாக ராஜாங்கிறத காட்டுறாரு. இப்போ இப்படி யோசிங்க, இந்த ஆங்கிளில் யோசிங்க, எனக்கு அப்போ தான் தோணும். இயேசு கிறிஸ்து 3 வருஷம் எடுத்து சீஷர்களை வச்சு வழி நடத்துகிறார். இப்போ கடைசியாக சிலுவைக்கு போக போகிறார், மரிக்க போக போகிறார். எல்லாரும் விட்டுட்டு போயிட்டான்னா என்ன இவர் ஆண்டவர், ஒரு 12 பேர் கூட இல்லை, ஒரு 10 பேர், ஒருத்தங்க கூட மிச்சம் எல்லாம் போயிட்டாரு, இவரெல்லாம் என்ன, இவர் பயங்கர ஃபெயிலியரு, எப்படி இவர் ரொம்ப ஃபெயிலியரு அப்படிங்கிறதுக்கு பதிலாக இங்கே என்ன பண்ணுறாரு, அவரை வந்து என்னவா மாத்துறாரு. இங்கே மத்தேயு எழுதும்போது இல்லை ராஜா, அவர் ராஜா அப்படிங்கிறத காட்டக்கூடிய, அவர் வெற்றி சிறந்தவராக இருக்கிறார்னு காட்டக்கூடியதா. நீங்க 49வது வசனம் ஒரு நிமிஷம் பாருங்களேன். உடனே அவன் இயேசுவினிடத்தில் வந்து ரபி வாழ்க என்று சொல்லி அவரை முத்தம் செய்தான். அடுத்து யோவான் 18:4 வசனம் வாசிங்க. இயேசு தமக்கு நேரிட போகிற எல்லாவற்றையும் அறிந்து எதிர்கொண்டு போய் அவர்களை நோக்கி யாரை தேடுகிறீர்கள் என்றார். என்னன்னா இவர் வந்து உட்காந்து யூதாஸ் அங்க பேசுனதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த ஒரு மாதிரி கரெக்டா போய் அவர் எதிர்கொண்டு போய் அவங்கள பார்த்து நீங்க யாரை தேடுறீங்கன்னு கேட்கிறார். கேட்ட உடனே 5வது வசனம் பாருங்களேன். அவருக்கு அவர்கள் பிரதியுத்தரமாக நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறோம் என்றார்கள். அதற்கு இயேசு நான் தான் என்றார். அவரை காட்டி கொடுத்த யூதாசும் அவர்களுடனே கூட நின்றான். நான் தான் என்று அவர் அவர்களிடத்தில் சொன்ன உடனே அவர்கள் பின்னிட்டு தரையிலே விழுந்தார்கள். இப்ப யோசிச்சு பாருங்களேன், இப்போ இயேசு கிறிஸ்துவை கைது பண்ண வர்றாங்க. இயேசு கிறிஸ்து நான் தான் சொன்ன உடனே கைது பண்ண வந்தவெல்லாம் கீழே விழுந்துறான். இப்போ யார் விக்டிமு, யார் விக்டர், யார் ஜெயம் கொண்டவங்க, யார் கீழே விழுந்தவங்க? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நான் தான் சொல்லி நிற்கிறாரு. நான் தான் உடனே
அவங்க எல்லாம் கீழே விழுந்தக்கூடிய காரியம். இங்க என்னன்னா, நான் வந்து ஜீசஸ் இஸ் நாட் அ விக்டிம், த கிரவுட் இஸ் த விக்டிம். ஏன்னா அவர் இல்லை. அதைத்தான் ரொம்ப அழகா நேர்த்தி அங்க சொல்லக்கூடிய காரியம். இப்போ 55வது வசனம் பாருங்க, மத்தேயு எழுதுற காரியத்தில் 26ல 55 பாருங்க. அந்த வேளையிலே இயேசு ஜனங்களை நோக்கி கள்ளனை பிடிக்க புறப்படுகிறது போல, யாரு திருடனை பிடிக்கிறது போல நீங்க நீங்க தான்டா திருடங்கிறார். புரியுதா? மத்தேயு எழுதும்போது எவ்வளவு அழகா நேர்த்தியா எழுதுறாரு பாருங்க. நீங்க நினைக்கிறீங்க இயேசு கிறிஸ்து இப்படி போயிட்டாருன்னு. இல்லப்பா, நீ திருடனை போல வர்ற, நான் திருடனை போல இல்ல. காரணம் என்ன? நீ கல்லனை பிடிக்க வர்றது போல வர்ற. நீங்கள் பட்டயங்களையும் தடிகளையும் எடுத்துக்கொண்டு என்னை பிடிக்க வருகிறீர்கள். நான் தினந்தோறும் நான் என்ன பண்ணேன்? டெய்லி என்ன பண்ணிட்டு இருந்தேன்? உங்கள் நடுவிலே, உங்க நடுவுல இருந்தாண்டா. நீ தான் பயந்து போய் ராத்திரில வர்ற, நீ தான் பயந்து போய் 1000 பேரை கூட்டு வர்ற, நீ தான் என்னை கைது பண்ண திருடனா வர்ற. நான் இல்ல, நான் தினந்தோறும் உங்களுடைய ஆலயத்துல உபதேசம் பண்ணி கொண்டிருந்தேன். அப்பொழுது நீங்கள் என்னை பிடிக்கவில்லையே. ஏன் நீ அப்ப என்னை பிடிக்கல? ஏன்னா நீ பயந்தாங்கோலி, யூ ஆர் அ கவர்ட். நீ ஒரு திருடன், நீ ஒரு ஏமாத்துக்காரன், நீ வஞ்சக பண்றவன். நான் இல்ல. எவ்வளவு அழகா, அதாவது நான் ராஜா என்பதை காட்டும் விதமாக எவ்வளவு அழகா நேர்த்தியா இங்க எழுதி வைத்திருக்கிறார் பாருங்க. அப்ப இயேசு கிறிஸ்து வந்து இங்க வந்து யாருமே இல்லாம பரிதாபம் போல தன்னை விட்டு கொடுத்ததுனால தான் அவர் போனார். அதை நீங்க நம்ம தெளிவாக புரிந்து கொள்ளணும். அதனால தான் இங்க சொல்லும்போது என்னன்னா, ஏன்னா இங்க சொல்லும்போது என்ன சொன்னாரு? இது அந்தகாரத்தின் வேலையாய் இருக்கிறது, இது உங்களுடைய காலம், இது உங்களுடைய வேலை, அதனால நான் என்னை விட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம். எனக்கு அருமையானவர்களே, நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த கூட்டத்தில் நீங்க எங்க இருக்கிறீங்க? இன்னைக்கு நம்மளும் நிறைய நேரங்களில் இயேசு கிறிஸ்துவுக்கென்று வாழுகிறோம். இன்னைக்கு அருமையான பாடல் பாடினீங்க, எரிந்து கொண்டே இருப்பேன்னு சொல்லி. எத்தனை முறை நம்ம வாழ்க்கையில் நம்ம இந்த சீஷர்களை போல நம்ம எதுக்கு கிறிஸ்துவை பற்றி சொல்லிக்கிட்டு நமக்கு எதுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி இல்லை நான் கிறிஸ்தவன் இல்லைங்கிற மாதிரி ஒரு நீங்கள் உங்களை மறுதளித்த நேரம் இருக்குதா? இல்லை நான் வந்து கிறிஸ்தவன் தான், கிறிஸ்துவுக்கென்று வாழணும், ஆனால் எனக்கு பொறுமை இல்லை, எனக்கு வெரி இம்பல்சிவ், அதனால நான் வந்து அதை செய்கிறேன், இதை செய்கிறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன்னு சொல்லி வார்த்தைக்கு விரோதமான காரியத்தை செய்யக்கூடிய ஒரு சீசனாக இருக்கிறீங்களா? சிந்திச்சு பாருங்க ஒரு நிமிஷம். ஏன்னா நிறைய நேரங்களில் நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் என்ன, வார்த்தைக்கு எதிரான காரியங்களாக மாறிவிடுகிறது. காரணம் என்ன? ஏன்னா நம்ம எந்த அளவுக்கு ஜெபிக்கிறோம், எந்த அளவுக்கு வேத வார்த்தையில் இருக்கிறோம். சிந்திச்சு பாருங்க ஒரு நிமிஷம். நிறைய பேர் 20 வருஷம் கிறிஸ்தவன், 15 வருஷம் கிறிஸ்தவன், ஆனால் இன்னைக்கும் ஒரு சின்ன பிரச்சனைனா கண்ணீர் வருது, ஒரு சின்ன ஒரு ஏமாற்றம்னா அவனால் தாங்கிக்கொள்ள முடியல. யார் நீ? கர்த்தர் என்ன உனக்கு எல்லாமே வந்து நல்லபடியாக கொடுப்பேன்னு சொல்லி இருக்கிறாரா? ஹலோ, இந்த உலகம் நம்மளை வெறுக்கும், இயேசு கிறிஸ்து வெறுத்தது உங்களை வெறுக்கும். உங்களுக்கு இந்த உலகத்தில் பாடுகள் உண்டு, உபத்திரவங்கள் உண்டு, அதான் சொன்னார் ஆண்டவர். ஆனால் ஒரு சின்ன பிரச்சனை வந்துருச்சு, ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்துருச்சு, உடனே என்ன கண்ணீர் வருது 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 அவ்வளோ. என்னாச்சு? நீ எந்த கிறிஸ்தவனா இருக்க, எந்த சீசனா இருக்கிற? ஆர் யூ டிஃபெக்டிவ் டிசைபிள், ஆர் யூ டிஃபீட்டட் டிசைபிள்? எங்க இருக்கிறீங்க நீங்க? ஒரு சின்ன கணவன் மனைவி உறவுல ஒரு சின்ன விரிசல், உடனே என்ன ஆகுது? பொல 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 பொலன்னு கண்ணீர். ஏன்? இந்த உறவுகளில் இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, நம்ம குடும்ப உறவுகளில் நீங்கள் எங்கே இருக்கிறீங்க? ஒரு கிறிஸ்துவோடைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கா உங்கள் வாழ்க்கையில்? ஒரு நல்ல ஜெபித்து நீ ஏதாவது உங்கள் அம்மா அப்பா ஏதாவது சொல்கிறாங்க, போய் உட்காந்து இல்லை நான் வசனத்தின் பிறகு வாசித்து நான் ஜெபம் பண்ணிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்கிறியா? இல்லை சரி சண்டை போடுறியா? இல்லை கணவன் மனைவி உறவுல அதே மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்கியா? சிந்திச்சு பாருங்க ஒரு நிமிஷம். இந்த கூட்டத்தில் நீங்கள் எங்கே இருக்கிறீங்க? இல்லை நீங்கள் பைஸ்டாண்டராக இருந்து கீழே விழுந்து ஆமாமா என் காது வெட்டப்பட்டுச்சு ஆனால் சரி பண்ணிட்டாரு ஏசு, இப்போ எனக்கு லேசாக முட்டு வலிக்குது, ஆண்டவரே முட்டு வலிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு இருக்கீங்களா?
யார் நீங்க? Who are you in this crowd? இல்ல ஒரு பொய்யான சீசனா, வர்ற வரைக்கும் வர்றேன், இயேசு கிறிஸ்து எனக்கு எல்லாம் செஞ்சாருன்னா அது வரைக்கும் நான் வருவேன், இல்லையா அதுக்கப்புறம் நான் என் வேலையை பார்த்துட்டு போவேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறீங்களா? ஏன்னா யூதாஸ் அப்படி தானே இருந்தான், 3 வருஷம் கூட இருந்தான். எனக்கு அருமையான சகோதரனே சகோதரி, நீ எத்தனை வருஷம் கிறிஸ்தவன் இல்லை, உன்னுடைய வாழ்க்கை மாறப்பட்டு இருக்கிறதா? நீ எந்த அளவு கிறிஸ்துவை போல வாழுகிறாய்? நீ கிறிஸ்துவுக்கு ஒரு உண்மையுள்ள சீசனா வாழ்றியா? காட்டி கொடுக்கிற யூதாஸ், ஓடி போன சீஷர்கள், தோல்வியுற்ற சீஷர்கள், அதுக்கு மத்தியில் ஜெயங்கொள்ளுகிற இரட்சகராய் நம்முடைய தேவன் இருக்கிறாரே, அவரோடு நிற்கக்கூடிய மக்களாக இருப்போமா? அவருக்கென்று வாழக்கூடிய மக்களாக இருப்போமா? ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்க. ஏன்னா நிறைய வேளையில் நம்ம இப்படிப்பட்ட காரியங்களை விட்டுறோம். சபையில் பாடும்போது ரொம்ப நல்லா தான் இருக்கு, எரிந்து கொண்டே இருப்பேன்னு. நீ எரிஞ்சு மற்றவங்களுக்கு வெளிச்சம் கொடுக்குறியா, இல்லை மற்றவங்களை எரிச்சு நீ வாழன்னு நினைக்கிறியா? இன்னைக்கு சுயம் எந்த அளவுக்கு வந்துருச்சு தெரியுமா? ஐ டோன்ட் கேர் அபவுட் யூ, எனக்கு என்ன வேணுமோ அதுதான் வேணும். வாழ்க்கை எப்படி போனால் என்ன? அது மனைவியாக இருந்தாலும் சரி, கணவனாக இருந்தாலும் சரி, பிள்ளையாக இருந்தாலும் சரி, தாயாக இருந்தாலும் சரி, தகப்பனாக இருந்தாலும், எதை பற்றி எனக்கு கவலை இல்லை. we become so selfish, we are so self-centered. what kind of a Christian you are? எனக்கு அருமையானவர்கள் சிந்திச்சு பாருங்க. யூதாஸை பார்க்குறோம், நம்ம வாழ்க்கைக்கு யூதாஸோட வாழ்க்கைக்கு எவ்வளோ வித்தியாசம் இருக்கு. பேதுருவை பார்க்குறோம், ஒரு இம்பல்சிவ் நேச்சர், எனக்கு என்ன வேணும் என்னுடைய இதுன்னு பார்க்கக்கூடிய பேதுருவை பார்க்கிறோம். are you living like a பேதுரு? பேதுரு மனம் திரும்பினாருங்க, மீதி சீஷர்கள் மனம் திரும்பினாங்க, ரத்த சாட்சியா மரிச்சாங்க. அப்படி மாறக்கூடிய மக்களா நம்ம இருக்கணும். ஓடி போன யாருமே ஓடி போனவங்களா இல்லை, எல்லாம் மனம் திரும்பி ஒரு உண்மையுள்ளவங்களா மாறி கடைசி வரைக்கும் வாழ்ந்தாங்க. எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியை, இன்றைக்கு நீங்கள் முடிவு பண்ணணும். ஆண்டவரே, நான் ஒரு டிஃபெக்டிவ், பழுதானவனா, தோல்வியுற்றவனா, ஆண்டவரே ஒரு சில நேரங்களில் மறுதளிச்சவனா இருந்தேன்னா என்னை மன்னியுங்க ஆண்டவரே. எப்படி இப்படிப்பட்ட மக்கள், இப்படி இருந்த பேதுரு ஒரு இம்பல்சிவா, ஒரு காணலா, ஒரு பொறுமை இல்லாதவனா, உடனே செய்யணும்னு இருந்த பேதுரு மனம் மாறி கடைசியில் இயேசு கிறிஸ்துவுக்கு போல என்னை அறையாதீங்க, என்னை தலைகீழாக வச்சு அறையுங்கன்னு சொல்லி சொன்னானே, அதுபோல் நான் வாழ விரும்புகிறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா இந்த செய்தி உங்களை தொட்டதுன்னு அர்த்தம். இல்லைன்னா நீங்கள் மறுபடியும் எத்தனை வருஷம் ஆனாலும் இதே மாதிரி தான் வாழ்ந்து கொண்டு இருப்பீங்க. கிறிஸ்தவ வாழ்க்கையில் முடிவெடுக்க வேண்டியது நீங்கள். கிறிஸ்து உங்களுக்கு உதவி செய்வார், ஆனால் உங்கள் ஆத்துமாவில், உங்களுடைய எண்ணங்களில் முடிவெடுக்க வேண்டியது நீங்கள். எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, ஒரு நிமிஷம் உங்களை நீங்களே சோதித்து பாருங்கள். நீங்கள் எப்படி இருக்க போகிறீங்க? ஹவு டு யூ வாண்ட் டு சேஞ்ச்? நீங்கள் இந்த க்ரௌடில் யாராக இருந்தாலும் ஒரு உண்மையுள்ள சீசனா, நான் கிறிஸ்துவோடு எப்போது வாழ விரும்புகிறேன். ஆல் மை இன்வாலண்டரி ஆக்ஷன், ஆல் மை இன்வாலண்டரி திங்கிங், எவ்ரிதிங் ஷுட் க்ளோரிஃபை காட். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நான் வாழணும் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையிலையும் ஜெபத்திலையும் நான் தரித்திருந்து உமக்கென்று வாழ விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ்ந்தீங்கன்னா அது உண்மையான வாழ்க்கையாக மாறும். ஒரு நிமிஷம் கண்களை மூடி நீங்கள் ஆண்டவரை நோக்கி பாருங்கள். ஆனால் வாங்க, அந்த பாடினவங்களாம் வாங்க, எரிந்து கொண்டே இருப்பேன் பாடலை பாடி நம்ம அந்த ஆராதனையை முடிப்போம். வல்ல பிதாவே, இதோ அந்த அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி. ஆம் தகப்பனே, இதோ நாங்கள் ஏதோ வந்தோம், செய்தியை கேட்டோம் என்று இல்லாதபடி ஆண்டவரே, நாங்கள் உமக்கென்று வாழ்ந்து முடிக்கிறவர்களாய் எங்களுடைய வாழ்க்கை இன்னைக்கு மாறட்டும் ஆண்டவரே. அன்றைக்கு ஓடின கோழையாய் ஓடின பேதுரு ஆண்டவரே ரத்த சாட்சியா மரித்தாங்க. அன்னைக்கு ஓடின அத்தனை சீஷர்களும் ரத்த சாட்சியா மரித்தாங்க. அன்னைக்கு ஒண்ணுமே இல்லாமல் நிர்வாணமாய் ஓடின ஜான் மார்க் முதற்கொண்ட ஆண்டவரே, எது அவர்களை மாற்றியது? உம்முடைய உயிர்த்தெழுதலும் அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையும் தானே ஆண்டவர். அப்படிப்பட்ட உயிர்த்தெழுதலின் வல்லமை எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் உண்டாகட்டும்.
அப்படி செய்ய போவதற்காய் நன்றி. எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். உங்களில் யாருக்காவது ஜெப தேவைகள் இருக்குமானால் நீங்கள் உங்களுடைய வீடுகளில் உங்கள் கதவை பூட்டி நீங்கள் ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுங்கள். உங்களுடைய எல்லா விதமான பலவீனங்களையும் குறித்து தெரிந்து வைத்திருக்கிற தேவன், எப்போதும் ஜீவன் உள்ள தேவன், உங்களுடைய ஜெபங்களை கேட்டு உங்களுக்கு பதில் கொடுப்பார். நீங்கள் வேற ஒரு ஆள்கிட்ட போகணும், வேற ஒருத்தவங்கிட்ட போய் ஜெபத்துக்கு போகணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஜெபம் பண்ண ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட எல்லாரும் பிதாவாகிய தேவன்கிட்ட ஜெபம் பண்ணால் அந்த ஜெபத்தை கேட்டு பதில் கொடுக்கக்கூடிய அன்புள்ள பரமபிதா தான் நமக்கு இருக்கிறாரு. அதனால் தைரியமாக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். அதே சமயத்தில் இன்னொரு காரியமும் நாங்கள் சொல்கிறோம், எங்களுக்காய் ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா வேத வசனத்தில் அதுதான் சொல்லியிருக்கு. நீங்கள் எந்த ஊழியக்காரரையும் ஜெபம் பண்ண போங்கன்னு சொல்லலை, ஆனால் ஊழியக்காரருக்காக ஜெபம் பண்ண சொல்லியிருக்கு. நாங்கள் தைரியமாக தேவனுடைய வார்த்தை இன்னும் அதிகமாக பிரசங்கிக்க எங்களுக்காய் நீங்கள் ஜெபிக்கும்படி கேண்டிக் கொள்கிறேன். ஆமேன்.